சகோதரருக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அருமையான பரிசுத்த சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையில் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய மகிமையும் மகத்துவமும் நிறைந்த அவருடைய விலையேறப்பெற்ற திருநாமத்தினாலும் நம்முடைய அன்பின் ஆண்டவர் கர்த்தர் இயேசுவினுடைய ஈடு இணையற்ற புண்ணிய நாமத்தினாலும் கூடி வந்திருக்கும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்கின்ற அன்பின் நல் வாழ்த்துக்களை நான் இந்த காலை வேளையில் நான் கூறிக்கொண்டு, அதோடு நான் சார்ந்திருக்கும் சபையாரினுடைய அன்பையும் மற்றும் நாம் ஊழியங்களுக்கு கடந்து போகக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய நம்முடைய உடன் அங்கங்களாகிய ஏனைய சகோதர சகோதரிகள் அனைவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நம்முடைய பரலோகத்தின் தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் யாவரும் ஒன்று கூடி அவருடைய மகிமையும் மகத்துவமும் நிறைந்த நல் வார்த்தைகளின் மேலான வழிநடத்துதலையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் நம் யாவரையும் அவருடைய சன்னிதானத்தில் வந்து சேரும்படியாக நினைவு கொண்டிருக்கிறார். நாம் தேவனுக்கு நன்றியுடையவர்களாக அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம செவிசாய்த்து நாம் நம்முடைய இருதயங்களை வைத்து நாம் கவனிப்போம். அருமையானவர்களே, இன்றைய நாளில் நம்ம பார்க்க போகிற பாடம் ஒரு பொதுவான ஆனால் விசேஷமாக நம்ம கவனம் கொள்ளக்கூடிய சிந்திக்க வேண்டிய ஒரு விசேஷமான ஒரு பாடமாக அங்கே இருக்கு. பாடம் முற்றிலும் நம்முடைய 7ஆம் தூதன் அவர்களுடைய எழுத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறவை. ரீப்ரிண்ட் நம்பர் 5520. இதுதான். வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் உங்களுடைய இல்லங்களில் இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் பாடத்தினுடைய தலைப்பு உங்கள் மத்தியில் சொன்ன பிரகாரமாக கீழ்ப்படிந்து உண்மை தன்மையை நிரூபிக்கும் சீசர்கள். இதுதான் பாடத்தினுடைய தலைப்பு. இந்த இடத்துல சில வார்த்தை நம்ம தலைப்பில் சேர்த்துருக்குறோம். ஏன்னா பாடத்தினுடைய மையமாக விசேஷித்த அழுத்தம் நிறைந்த காரியத்தை ஒரு ரசல் அவர்கள் கொடுப்பதனால தலைப்பில் நம்ம ஒரு வார்த்தை சேர்த்துருக்கிறோம், சீசர்கள். ஸோ அந்த சீசர்கள் என்பவர்கள் யார் என்பதைத்தான் இன்றைய நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கூர்ந்து கவனித்து ரொம்ப ஆழமாக நம்மை நாமே நிதானித்து கொண்டு நம்மை நாமே கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருந்து ஒரு உத்தம நிதானிப்பின் நிலையில் இருந்து இந்த இடத்தில் நம்ம புறப்படக்கூடியவர்களாக இருப்பதற்கு ஏதுவான ஒரு பாடமாக இன்றைய நாளினுடைய பாடம் இருக்கும் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். ஆகவே நீங்களும் நானும் கீழ்ப்படுதலின் மூலியமாக நம்மளுடைய உண்மை தன்மையை நிரூபிக்கக்கூடிய கர்த்தருக்கான சீசர்களாக இருக்கிறோமா என்பதுதான் இன்றைய நாளினுடைய நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய கேள்வியாக கூட அங்க இருக்குது. சரி, நம்ம பாடத்தினுடைய ஆதார வசனத்துக்கு உள்ள போகலாம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இந்த வசனம் இடம் பெறக்கூடிய பகுதி யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். ஏறத்தாழ கர்த்தருடைய பூமிக்குரிய ஊழியத்தினுடைய நிறைவு பகுதியில தன்னுடைய அருமையான சீசர்களுக்கு எண்ணற்ற போதனைகளை அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்னா, அவர் சொல்லிக்கொண்டு அவர் தன்னுடைய ஜீவியத்தின் நிறைவின் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக கடந்து போகிறார் கர்த்தர். நிறைய விஷயங்கள் சீசர்கள் கிட்ட அவர் பேசுறார், நிறைய பாடங்கள் கொடுக்கிறார், நிறைய எச்சரிப்புகள் கொடுக்கிறார். அந்த வகையில இது ரொம்ப முக்கியமான ஒரு போதனை. கர்த்தருடைய சிலுவைக்கு அவர் போவதற்கு முன்பதாக தன்னுடைய சீசர்களுக்கு கொடுத்துட்ட இறுதி பிரசங்கம் நிறைய இருக்குது. ஆனா அதுல இது ஒரு பகுதி, ஆனா விசேஷமா நம்ம கவனம் கொடுக்கக்கூடிய பகுதி. என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே
என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். 3 வருஷம் கர்த்தர் இயேசுவோடு இருந்துட்ட தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு. 2வது சொல்றாரு, அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னவா, என்னில் அன்பாய் இருக்கிறான். கர்த்தர் யார் யார் என் மீது அன்பா இருக்கிறீங்கன்னு அவர் கேட்கல, அவர் கையிட்டு என்ன பண்ணல, யாரையும் சொல்லவும் இல்லை. ஆனா என்ன பண்றாருன்னா, சீசர்களுக்கு முன்பாக வைக்கக்கூடிய வார்த்தை எவ்வளவு பெரிய நிதானித்து அவர்களுடைய உண்மையுள்ள நிலையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சிறந்த பாடமாக இருப்பார். யார் என் மீது அன்பா இருப்பார் என்பதைத்தான் மேல் அழகா சொல்றார். என்கிட்ட அன்பா இருக்கக்கூடிய ஒருவர் யாரையும் அன்பு செய்வார், பிதாவுக்கும் அன்பாய் இருப்பான். இப்போ சொல்றாரு, நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இது ரொம்ப முக்கியமா அருமையானவர்களே நாம் கவனிக்கக்கூடிய விஷயம். நம்முடைய அன்பு, நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய சகல வகையான காரியங்கள் எதன் மீது இருக்கணும், யார் மீது இருக்கணும் என்பதை ரொம்ப ஆழமாக காண்பிக்கக்கூடிய விஷயம். இது எல்லாருக்குமான வசனம் இல்லை, இது எல்லாருக்குமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய கர்த்தருடைய இறுதி பிரசங்கத்தின் ஒரு பகுதியாக இது இல்லை. இது யாருக்கானதுன்னா சீசர்களுக்கானது, சீசர்களுக்கானது. இந்த இடத்துல நம்மில் எத்தனை பேர் கர்த்தருடைய சீசர்களாக இருக்கிறோம் தெரியாது, தெரியாது. அப்போ கர்த்தருடைய சீசர்களுக்கான பாடம் தான் இந்த பாடம். ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, அடுத்து நாம் கவனிக்கிறோம் இந்த வசன பகுதியில கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. அடுத்த ஸ்லைடு நீங்க மாத்துங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டவன், இது நாம கவனிக்கக்கூடிய விஷயம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டவன், இது எதை குறிக்கும்? கர்த்தர் இயேசுவினுடைய கற்பனைகளை, கட்டளைகளை பெற்றுக்கொண்டவன். அப்ப இங்க பெற்றுக்கொண்ட ஒரு வகுப்பாரை பத்தி பேசுறார். அவர்களை தான் சீசர் வகுப்பார். அப்ப பெற்றுக்கொண்டவன் என்று சொல்லும்போது கர்த்தருடைய கற்பனைகளை யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் அதை அடைந்திருக்கிறாரோ, அதை பெற்றிருக்கிறாரோ, மனப்பூர்வமாக தன்னுடைய வாழ்க்கையில் யார் ஒருவர் அவைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ, அவர் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சீசனாக இவர் தான் இருக்கிறார் என்பதை கர்த்தர் குறிப்பிடும்படியாக தான் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டவன் என்று என்ன பண்றார்னா அவர் அடையாளப்படுத்துகிறார். கர்த்தர் இங்க அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்கிறார். அந்த அடையாளம் என்ன? கர்த்தருடைய கட்டளைகளை யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் அடைந்திருக்கிறார்களோ அவங்கத்தான் மனப்பூர்வமாக கர்த்தருடைய சீசர்களாக இருக்கிறாங்க என்பதை தான் கர்த்தர் என்ன பண்றார் சொல்றார். அப்போ ஏறத்தாழ கர்த்தருடைய அந்த இறுதி பிரசங்கத்தின் தருணங்கள்ல கர்த்தர் கூட இருந்துட்ட அனைவருமே யார் தான்? கர்த்தருடைய உண்மையான சீசர்கள் தான். ஆனா ஏறத்தாழ அவர்கள் அந்த சமயத்துல பரிசுத்த ஆவி பெறாததுனால அவங்கள்கிட்ட சில சறுக்கல்கள், தடுக்கல்கள், சில குறைவுகள், பலவீனங்கள் எல்லாமே இருந்துச்சு, சில வீழ்ச்சிகள் கூட இருந்துச்சு. ஆனா அவங்க எவ்வளவு உண்மையுடையவங்க என்பதை கர்த்தர் அவங்களுடைய இருதயத்தை அறிந்து முன்னமே என்ன பண்றார்னா என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டவன் என்று அப்போ அந்த சமயத்தில் அவரோடு இருந்த சீசர்களுக்காக மட்டும் பேசாமல் ஒட்டுமொத்த சுவிசேஷ யுகத்தினுடைய தன்னுடைய உண்மையான சீசத்துவத்தின் வகுப்பாரில் யார் யாரெல்லாம் காணப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் சேர்த்துத்தான் சொல்றார். அப்ப சீசர் வகுப்பார் எப்படி இருப்பாங்க? கர்த்தருடைய அனைத்து கற்பனைகளையும் தங்களுடைய வாழ்க்கையில் அடைந்து தங்களை கர்த்தருக்கான உண்மையான சீசர்களாக அவர்கள் தங்களை அடையாளப்படுத்துவாங்க. இதைத்தான் கர்த்தர் ரொம்ப அழகா காமிக்கிறார்.
சரி, கற்பனைனா என்ன? அது பாருங்க, கற்பனைகள் என்று சொல்றார். கற்பனைகள், கட்டளைகள் என்று கர்த்தர் சொல்லும்போது கற்பனைகள்னா என்ன? மீண்டும் நாமோ அடிப்படை வகுப்பினுடைய முதல் பாடத்தை நாம நினைவு கூறும்போது, ரொம்ப நாளாயிடுச்சு இல்ல, மறந்துட்டோம்ல. கற்பனைனா என்ன? உபதேசம். உபதேசம், சரிங்களா? கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம் சொல்றோம் இல்லைங்களா? கற்பனை என்றால் உபதேசம், பிரமாணம் என்றால் வசனம், சரிங்களா? அப்போ கற்பனை என்று சொல்லும்போது கர்த்தர் இயேசு தன்னுடைய உபதேசத்தை தன்னுடைய சீசர் வகுப்பாருக்கு என்ன பண்ணியிருக்கிறார், அல்லது சீசர்களுக்கான உபதேசத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறார், அல்லது சபைக்கான உபதேசங்களை என்ன பண்ணியிருக்கிறார்? கர்த்தர் எண்ணற்ற உபதேசங்களை கர்த்தர் இயேசு கொடுத்திருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில அவர் அவருடைய 3.5 வருட காலங்கள் அவர் ஊழியங்கள் செய்துட்டாலும், பரபரப்பான அநேக வகையான தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்றிட்டாலும், இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருக்கும் அவர் என்ன பண்ணல? பரத்துக்குரிய சத்தியத்தினுடைய அந்த விசேஷித்த போதனைகளை, கற்பனைகளை கொடுக்கல. அது அவங்களுக்கு குருடாக்கப்பட்ட நிலைமையிலேயே இருந்துச்சு. ஏன்னா கர்த்தர் இயேசு முதல் வருகை வந்து தன்னுடைய சீசர் வகுப்பாரை கபடற்ற உத்தம இஸ்ரேலர்களுக்கு மத்தியில இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்னா, அவர் சேகரித்து கொண்டிருந்தார். இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளேயே கபடற்ற உத்தம இஸ்ரேலர்களை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்னா, தன்னுடைய சீசர்களாக ஆக்கும்படி அவர் சேர்த்து கொண்டிருந்தார், பிரிச்சுக்கிட்டு இருந்தார் அவர். அதுல அருமையான எண்ணற்ற கபடற்ற உத்தம இஸ்ரேலர்கள்லாம் கர்த்தர்கிட்ட கடந்து வந்திருக்கிறாங்க, சரிங்களா? அப்போ சீசர்களுக்கான விசேஷித்த போதனை, சபைக்கான விசேஷித்த போதனைகள், சத்தியங்கள், இதை கர்த்தர் எப்படி கொடுத்திருக்கிறார்? அதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் இல்லைங்களா? சத்தியம் யார் மூலியமாக சபைக்கு வெளிப்பட்டுச்சு? முதலாவது கர்த்தர் மூலியமாக, பின்பு அப்போஸ்தலர்கள் மூலியமாக. கவனிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, திருச்சபைக்கு. திருச்சபை யாரை அடையாளப்படுத்துறாங்கன்னா, கர்த்தருடைய சரீரத்தின் அங்கங்களை. கர்த்தருடைய சரீரத்தின் அங்கங்கள் யார் என்றால் அவர்கள் கர்த்தருடைய சீசர்கள். கர்த்தருடைய சீசர்கள் யார் என்றால் அவரை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள். கர்த்தர் இயேசு தலை, அவர் குரு, அவர் ஆண்டவர். இவர்கள் அப்படியே அவருக்கு கீழ் அவருடைய சீசர்களாக அவர் வழியில், அவர் சொல்லில் நடக்கக்கூடியவர்கள், வாழக்கூடியவர்கள். யாருடைய சீசர்கள் என்பதை அந்த சீசத்துவத்தின் வாழ்க்கையில் தங்களை வெளிப்படுத்தி அதன் மூலியமாக கர்த்தரை வெளிப்படுத்துவாங்க. கர்த்தர் இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவாங்க? அவருடைய கற்பனைகளை, போதனைகளை, உபதேசங்களை, அவருடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டிருந்து அவர்கள் ஜீவிக்கக்கூடிய ஜீவியத்தின் வழியாக அநேகருக்கு மத்தியில் வெளிச்சமாக காண்பிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்க தான் சீசர் வகுப்பார், கர்த்தருடைய சீசர்கள். அவங்களத்தான் சொல்றாரு, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டவன். இந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தம். அப்ப நீங்களும் நானும் அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய கற்பனைகள் ஆகிய உபதேசங்களை, கட்டளைகளை நாம் செய்யக்கூடிய, நாம் கொண்டிருக்க வேண்டிய அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கிறோமா? பெற்றிருந்தால் அவங்க எப்படியாக காணப்படுவாங்க, அல்லது யாரைத்தான் அவர் சீசர்களாக கர்த்தர் சொல்லுகிறார் அல்லது அங்கீகரிக்கிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்த்தருடைய கட்டளைகளை, அதாவது கற்பனைகளை, அவருடைய உபதேசங்களை அநேகர் வெறுமனே கேட்பாங்க. என்ன பண்ணுவாங்க? வெறுமனே கேட்பாங்க. வெறுமனே கேட்கறதுனா என்ன? இப்ப கூட இங்க அநேகர் உட்கார்ந்துருக்கும் போது வந்திருக்கிறோம், பிரயாசத்துல வந்திருக்கிறோம், அக்கறையில வந்திருக்கிறோம், ஒரு நம்பிக்கையில வந்திருக்கிறோம், சரிங்களா? ஆனா நாம் இந்த வார்த்தையை கேட்பதற்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன் அப்படின்னா ஒரு பிரயோஜனமுமே இல்லை. அப்ப கேட்க வரக்கூடாதான்னு கிடையாது, கேட்கணும். எதற்காக கேட்கணும்ன்றதா ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய கற்பனைகள் ஆகிய சத்தியங்கள் நமக்கு கொடுக்கப்படும் போது அதை வெறுமனே கேட்கக்கூடியவங்களாக நம்மில் அநேகர் இருப்பாங்க. வெறுமனேன்னா என்ன? கேட்பாங்க, கேட்டாங்க, இனிமேலும் கேட்பாங்க. ஆனா என்ன?
அவங்க கிட்ட எந்த மாற்றம், எந்த ஒரு வகையான முயற்சி, அந்த உபதேசங்களின் பயிற்சி எதுவுமே இருக்காது. எதுவுமே இருக்காது. ஆனா கேட்பாங்க. புரியுதுங்களா? அதுதான் வெறுமனே கேட்கிறது. அப்படின்னா கர்த்தருடைய கற்பனைகள் ஆகிய உபதேசங்கள் அவங்களுடைய வாழ்க்கையின் எந்த இடத்துலையுமே அது நடைமுறையில் இருக்காது. ஆனா எங்க இருப்பாங்க? வெறுமனே கேட்கக்கூடிய செவியை உடையவர்களாக நம்ம மத்தியில தான் இருப்பாங்க. சரிங்களா? வெறுமனே கேட்பது. அல்லது பிரதர், சத்தியம் ரொம்ப அருமையா இருந்துச்சு, சப்ஜெக்ட் ரொம்ப அருமையா இருந்துச்சு, எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னு கூட என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம், எனக்கு புரிஞ்சிச்சு. உடனடியாக கேட்ட சத்தியத்திற்கு அந்த புரிதலின் அடிப்படையில் நம்முடைய வாயின் வார்த்தையினுடைய சாட்சியை கூட என்ன பண்ணுவோம்? நாம பகிர்வோம். நாம் அப்போ கேட்பதோ, எனக்கு சத்தியம் புரிஞ்சிருச்சு என்பதோ கற்பனைகளை பெற்றுக்கொண்டதின் அர்த்தம் அல்ல. கற்பனைகளை பெற்றுக்கொண்டதின் அர்த்தம் அல்ல. கேட்டிருக்கிறது என்ன கிடையாது, பெற்றிருக்கிறேன் என்பதனுடைய பொருள் அல்ல. புரிஞ்சிருச்சு என்பது என்ன இல்லை, பெற்றுக்கொண்டதனுடைய அர்த்தம் இல்லை. அப்ப பெற்றுக்கொள்ளுதல்னா என்ன? கேட்கணும், புரிஞ்சிருக்கணும், மூன்றாவது அதை பெற்றுக்கொண்டு இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் அதை அடைந்து இருக்கணும், அந்த உபதேசங்களை அடைந்து இருக்கணும். அந்த அடைந்திருக்கிறது தான் என்ன விஷயம். இப்போ கூட நம்மில் எத்தனை பேர் வெறுமனே கேட்கிறவர்களாக, சிந்தையை நாமோ சிதறவிட்டவர்களாக, அல்லது நம்முடைய எண்ணங்கள் காரியங்கள் அனைத்தும் எதன் பேர்ல வைத்தவர்களாக இருக்கிறோம் என்பதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? இங்கேயே நிதானிக்க முடியும். ஆகவே பாருங்க, இந்த ஒவ்வொரு வார்த்தைகள் நமக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்களாக இருக்கும்போது நாம் எதற்காக ஒன்றி கூடி வர்றோம், நம்மளுடைய விசேஷித்த அர்ப்பணிப்பு என்ன, தேவன் நம்மளை அழைத்திருக்கக்கூடிய அழைப்பினுடைய நோக்கம் என்ன என்பதை நீங்களும் நானும் ஒரு கூரிய பார்வையோடு, ஒரு கூரிய சிந்தையோடு நம்ம என்ன பண்ணணும்னா நாம் நிதானிக்க வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். ஒரு பொதுவான ஒரு பார்வை உடையவர்களாக நம்ம வந்து கலந்து கொண்டு கடந்து செல்லக்கூடியவர்களாக இருந்து விடக்கூடாது. அப்படி இருந்துட்டா நாம் கற்பனைகளை பெற்றுக்கொண்ட சீசர் வகுப்பாராக இருப்பதற்கான வாய்ப்புகள் அங்க இல்லை என்பதை ரொம்ப தெளிவாக நாம் பார்ப்போம். இன்னும் சொல்லும்போது அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரியான நிறைய தெய்வீக சமூகத்தில் கூடி வரக்கூடிய தேவனுடைய ஜனங்களுக்கு மத்தியில கூடி வந்து சத்தியத்தை கேட்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், அதை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், அதுல சில தவறான புரிதல்கள் கூட ஜனங்களுக்கு மத்தியில இருக்கும். என்ன என்று நம்ம கவனிக்கும் போது பாருங்க, அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தருடைய கற்பனைகளாகிய கட்டளைகளாகிய சத்தியங்கள் வெளிப்படும் போது அவைகளுக்கு செவி சாய்ப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? செவி சாய்ப்பாங்க. செவி சாய்க்காமல்லாம் இருக்க மாட்டாங்க. கேட்கணும்னு தானே வர்றோம், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்னு தான் வர்றோம். ஆகவே செவி சாய்ப்போம் நாமோ. அதே சமயத்துல சகோதரர் என்ன அருமையா சொல்றாரு, அதற்கு செவி சாய்ப்பது நிமித்தமாக பகுதி அளவு அவர்கள் கீழ்ப்படுதலை கூட காண்பிப்பாங்க. என்னமா? கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியம், ஆனா காமிக்கிறாங்க. ஆனா எதளவுக்கு? பகுதி அளவு. பகுதி அளவுன்னா ஒரு அளவு இருக்கும். இது அளவுக்கு ஒரு லிமிட்டேஷன் வைத்து, ஒரு அளவுகோல் வைத்து என்ன பண்ணுவாங்க? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிய கூட செய்வாங்க. சில சமயத்துல பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பரவாயில்லையே, அவர் கீழ்ப்படுகிறாரு, நடைமுறைப்படுத்துறாரு அப்படின்னு கூட மற்றவங்களுக்கும் இருக்கும். நாம கூட என்ன நினைச்சுக்கலாம்? நான் தான் கீழ்ப்படுகிறேனே. ஆனா எப்படி? எவ்வளோ? பகுதி அளவு. ஆனா கர்த்தருடைய கற்பனைகள் என்பது நாம் திட்டமிட்டு பகுதி அளவு அல்லது இந்த அளவு அந்த அளவு நான் கீழ்ப்படிந்தால் போதும் என்று நிர்ணயிக்கக்கூடிய, நிர்மாணிக்கக்கூடிய அந்த நிலை சீசத்துவத்தின் நிலை அல்ல. கர்த்தருடைய கற்பனைகள் வெளிப்படும் போது அது முழு அளவில் என்ன பண்ணப்படணும்? ஏற்றுக்கொள்ளப்படணும். நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய கீழ்ப்படுதல் என்பது எப்படி இருக்கணும்? முற்றிலுமாக, முழுவதுமாக அங்க இருக்கணும். அது பகுதி அளவு என்கின்ற ஏற்பாடே அதுக்குள்ள இல்லை. ஆகவே நம்மில் கூட அநேகர் என்ன நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு என்று கவனிக்கும் போது, கட்டளைகளுக்கு, அதாவது கர்த்தருடைய கற்பனைகளாகிய சத்தியங்களுக்கு நம்ம செவி சாய்ப்போம், பகுதி அளவு நம்ம கீழ்ப்படுதலை கூட நம்ம காமிக்கிறோம்.
ஆனால் கேட்டுக்கொண்ட அந்த அருமையான வார்த்தைகள் அவைகளை உண்மையான அர்த்தத்தில் கர்த்தர் இயேசு கொடுக்கக்கூடிய அந்த விசேஷித்த நோக்கத்தின் அடிப்படையில் அவைகளை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு அடையாளம் தான் என்ன அப்படின்னா பகுதி அளவு கீழ்ப்படிவது. அப்போ நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தையினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளும் போது நாம் அதற்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படியணும் என்கின்ற அந்த விசேஷித்த பார்வை வரும். அப்போ கர்த்தருடைய கொடுக்கக்கூடிய காரணங்களின் நோக்கங்களை புரியாமல் நம்ம காணப்படும் போது என்ன நடக்கும்? அங்கத்தான் பகுதி அளவு, முடிந்த அளவு. சில சமயத்துல கீழ்ப்படியாமலே என்ன பண்ணுவோம்? அநேக சமயங்களில் நாம ஜீவித்துக் கொண்டிருப்போம், அநேக சமயங்கள்ல ஜீவிச்சுக்கிட்டு இருப்போம். ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படியாக ஒருவர் காணப்படும் போது தன்னுடைய ஜீவியத்துல உண்மையான அர்த்தத்தில் கர்த்தர் கொடுக்கக்கூடிய கற்பனைகளை அவர் பெற்றுக்கொண்டவராக இருப்பதில்லை என்பதையும் ரொம்ப தெளிவாக நாம் பார்க்கிறோம். சரி, இதனுடைய முக்கியத்துவம் என்ன? என்னத்தான் நம்ம கவனிக்கிறோம், அல்லது என்னத்தான் கர்த்தர் நமக்கு இந்த வசனத்தில் அவர் சொல்ல வர்றார் என்று நம்ம கவனிக்கும் போது மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம், தன்னுடைய சீசர்களுக்கு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ தன்னுடைய சீசர்கள் தன்னுடைய கற்பனைகளை எப்படி அவர்கள் பெற்று கொண்டு இருக்கணும் என்கின்ற விஷயத்துல அக்கறை கொண்டு கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஏன் சீசர்களுக்கு இதை சொல்றார் அப்படி என்று நம்ம கவனிக்கும் போது அருமையான சகோதர சகோதரிகளே, சீசர்கள் அனைவருமே, அல்லது சீசர் வகுப்பார் அனைவருமே, அல்லது நீங்களும் நானும் அனைவருமே கர்த்தர்கிட்ட எப்படி வந்துட்டோம் தெரியுங்களா? எப்படி வந்துட்டோம்? ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வந்திருக்கிறோம். கரெக்டா? நம்ம எல்லாம் எப்படி வந்திருக்கிறோம்? ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறோம். யாருக்கிட்ட? கர்த்தர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் பண்ணி வந்திருக்கிறோம். ஆனா அந்த ஒப்பந்தத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல என்ன பண்றோம்? இப்ப பாக்குறோம் பார்த்தீங்களா? இப்ப கேட்கறது கூட இப்படிதான் இருக்கு. அப்படியா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. நாம் கர்த்தர்கிட்ட வந்ததே ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வந்திருக்கிறோம். அந்த ஒப்பந்தம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் ஏனோ தானோ என்று ஒப்பந்தத்துக்குள் ஒருவர் வரும்படியாக தன்னுடைய ஒப்பந்தத்தை அவர் வைப்பதே இல்லை. கர்த்தருடைய ஒப்பந்தமானது தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு மத்தியில் அது நிலையான ஒப்பந்தம். என்ன மாதிரியான ஒப்பந்தம்? நிலையான ஒப்பந்தம். அப்படின்னா நிலையான ஒப்பந்தம்னா என்ன? மாறா தன்மையுடைய ஒரு பரிசுத்தமான ஒரு நிலையான ஒப்பந்தமாக தேவன் அங்க வைக்கிறார். அப்ப அந்த நிலையான ஒப்பந்தத்தினுடைய ஏற்பாட்டுக்குள்ளதான் நாம் அனைவருமே அங்க இருக்கிறோம். அப்ப அந்த நிலையான ஒப்பந்தத்தினுடைய காரியத்தின் முக்கியத்துவத்தை நம்ம என்ன பண்ணணும்? நாம் எல்லாருமே நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக அங்க இருக்கணும். அந்த ஒப்பந்தத்தின் முக்கியத்துவம் என்ன பண்ணிக்கணும்? புரிஞ்சுக்கணும். அந்த ஒப்பந்தம் என்ன பாருங்க, நீங்க ஸ்லைட்ல பாருங்க. அந்த ஒப்பந்தம் சங்கீதம் 50:5. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பாத்தீங்களா? இதுதான் அந்த நிலையான ஒப்பந்தம். பலியினால் என்னோட உடன்படிக்கை பண்ணின, அந்த உடன்படிக்கை குறிக்குது நிலையான ஒப்பந்தம். ஒரு முறை இந்த ஒப்பந்தத்துக்குள்ள வந்தவங்க அந்த நிலைத்தன்மையை பற்றி கொண்டு அந்த நிலைத்தன்மையிலேயே நிலை நின்று அந்த நிலைத்தன்மை மாறாமல் முழுவதுமாக அவங்களுடைய பலியின் ஒப்பந்தத்தை என்ன பண்ணுவாங்க? நிறைவேற்றி முடிக்கக்கூடியவர்கள். அவங்க முற்றிலுமா நிறைவேற்றி முடிக்கக்கூடியவங்க. அவங்களைத்தான் தேவன் சொல்றாரு, என்னுடைய பரிசுத்தவான்களை என்கிட்ட என்ன பண்ணிடுங்க, என்கிட்ட நீங்கள் கூட்டுங்கள் என்கின்ற இந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய நிலையான ஒப்பந்தத்தின் இந்த காரியம் இது விசேஷித்த ஒரு முக்கியத்துவம் நிறைந்த ஒன்றாக இருக்குது. அந்த முக்கியத்துவத்தை நாம இன்றைய நாட்கள்ல எதளவுக்கு நம்ம புரிஞ்சு உணர்ந்து வச்சிருக்கிறோம்? ஏன்னா எல்லாருமே ஒப்பந்தத்துக்குள்ள வந்தவங்க. ஆனா ஒப்பந்தத்தை காலங்கள் போக போக என்ன பண்ணிடுறோம்? அந்த உடன்படிக்கையை மறந்துடுறோம். ஏன்னா அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே தான் சீசர்களாக அங்கீகரிக்கப்படுறாங்க. அந்த சீசர்களுக்கான கற்பனைகள், சத்தியங்கள் என்ன பண்ணப்படுது? கர்த்தரால் கொடுக்கப்படுது. அப்போ இந்த நிலையான ஒப்பந்தத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டவர்கள்
கர்த்தர்கிட்ட நிலையான ஒப்பந்தத்தை என்ன பண்ணிக்குவாங்கன்னா ஏற்படுத்திக்குவாங்க. ஆனால் அருமையானவர்களே, ஒருவேளை நிலையான ஒப்பந்தத்தின் ஒரு ஏற்பாட்டை கர்த்தர்கிட்ட பண்ணாதவங்க உண்மையான சீசர்கள் அல்ல. நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க ஒப்பந்தம், ஆனா அது நிலையான ஒப்பந்தமாக அந்த ஏற்பாட்டுக்குள் அவர்கள் இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. அவங்க யார் இல்லை அப்படின்னா அவர்கள் சீசர்கள் அல்ல. அவங்க இந்த ஏற்பாட்டுக்குள் இல்லாதவர்கள். அவங்க சங்கீதம் 50:5 ஏற்பாட்டுக்குள் இல்லாதவர்கள். அவங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு ஒப்பந்தம் தெரியுங்களா இது? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்திற்கு உங்களையும் என்னையும் இழுத்து செல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தெரியுங்களா இது? யாருக்கும் கிடைக்கப்பெறாத ஒரு ஒப்பந்தம். பூமியில தேவன் யாருக்கிட்ட போட்டிருக்கிறார் இந்த ஒரு ஒப்பந்தம்? ஆமா, நம்ம கிட்ட. அந்த ஒப்பந்தத்தின் நிமித்தமாக நமக்கு என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பரிசுத்தவான்கள் என்று அவர் சொல்றாரு. எவ்வளோ பெரிய மிகப்பெரிய கனமான ஒரு ஆசீர்வாதம். அப்ப இந்த ஒப்பந்தம் இன்றைய நாள்ல என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? வெறுமனே ஒரு விசுவாசத்துக்குள் வந்து ஒரு ஐக்கியத்தில் இணைவதற்கான ஒரு பொதுவான ஏற்பாடாக மாறிடுச்சு. 53 பாடம் என்பது என்னவா மாறிடுச்சு? இன்னைக்கு ஒருவரை ஒரு ஐக்கியத்துக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு ஏற்பாடா மாறிடுச்சு. அது தப்பு இல்லை. ஆனால் வரக்கூடியவர் அந்த 53 பாடத்தினுடைய விசேஷித்த தாற்பயமாகிய சங்கீதம் 50:5 காரியத்தை உணர்ந்து புரிந்து அவர் அந்த ஒப்பந்தத்தை அவர் ஏறெடுக்கக்கூடியவராக, அந்த ஒப்பந்தத்தின் ஏற்பாட்டில் அவர் காணப்படக்கூடியவராக இருந்தால் அவர் சீசராக உள்ள வருவார். இப்ப யோசிக்கலாம், நம்மில் எத்தனை பேர் கர்த்தருடைய சீசர்களாக இருக்கிறோம்? புரியுதுங்களா? ஆகவே அருமையான சகோதர சகோதரி, இதெல்லாம் நாம் கவனிக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா கர்த்தருடைய சீசர் வகுப்பார் எப்போ அந்த நிலையான ஒப்பந்தத்துக்குள் ஒருவர் தன்னை ஏற்படுத்தி கொண்டு அந்த ஒப்பந்தத்துக்குள் வர்றாரோ அப்ப அவர் தன்னுடைய வாழ்க்கையை யார் கைகளில் கொடுக்கிறார் தெரியுங்களா? யார் கைகள்? கர்த்தருடைய கரத்துல கொடுக்கிறாரு. தங்களை கர்த்தருடைய கரத்துல கொடுத்துடுறாங்க. அப்ப அவர்கள், அதாவது கர்த்தருடைய சீசர்கள், யார் கரத்தின் கீழ் காணப்படுகிறவர்கள் அல்லது யாருடைய கரத்துக்குள் காணப்படக்கூடியவர்கள்? கர்த்தருடைய கரத்துக்குள் காணப்படக்கூடிய வகுப்பார் சீசர் வகுப்பார். அதுதான் அந்த ஒப்பந்தம். அப்ப அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னா அப்போ கர்த்தருடைய பயன்பாட்டின் கருவிகளாக, அவருடைய வழிநடத்தக்கூடிய ஏற்பாட்டின் ஜனங்களாக, அவருடைய வழி நடத்துதலில் காணப்படக்கூடிய ஜனங்களாக மட்டும்தான் இருப்பாங்களே தவிர மாறாக அவங்க எப்படி இருக்க மாட்டாங்க. வேற செயல்பாடுகள், வேற காரியங்கள், நோக்கங்கள், எண்ணங்கள், செயல்பாடுகள், வாழ்க்கைகள், இவைகள் அவங்களுடைய வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. யாருடைய வாழ்க்கையில? சீசர் வகுப்பாரனுடைய வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. அப்போ கர்த்தருடைய கரங்களுக்குள் தங்களை நிஜமாக ஒப்பு கொடுத்தவங்க தான் சீசர் வகுப்பார். அப்ப கர்த்தருடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்காத யார் ஒருவரும் கர்த்தருடைய சீசர்கள் அல்ல. இதை சொல்லிட்டு சகோதரர் ரசல் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, யார் ஒருவர் ஒரு நிலையான ஒப்பந்தத்தின் ஏற்பாட்டுக்குள் காணப்படலையோ, யார் ஒருவர் தங்களுடைய வாழ்க்கையை தங்களை கர்த்தருடைய கரத்துக்குள் நிஜமாகவே ஒப்பு கொடுக்கவில்லையோ அவர்களுடைய கப்பல் கவிழும் அபாயத்தில், ஆபத்தில் இருக்கு அப்படின்றார். என்னவா? அவங்களுடைய கப்பல் எதை குறிக்கும்? வசனம் பாருங்க நீங்க. கப்பல் எதை குறிக்கும்? 1 தீமோத்தேயு 1:19 பாருங்க. இந்த நல்மான சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு. நல்மான சாட்சின்றது எது? நிலையான ஒப்பந்தம் இல்லைங்களா? சங்கீதம் 50:5 விஷயத்தை தான் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறார் பவுல் இங்க பேசிக்கிட்டு இருக்கிறார். இந்த நல் மனசாட்சியை, அந்த நல் மனசாட்சி என்ன பாருங்க. இங்க கூட அந்த நிலையான ஒப்பந்தத்தின் சீசர்கள் அந்த ஒப்பந்தத்தை கர்த்தர்கிட்ட எப்படி ஏற்படுத்தி இருப்பாங்களாம்? நல் மனசாட்சியின் ஒப்பந்தத்தில் அந்த ஏற்பாட்டுக்குள் தங்களை அப்படியே கர்த்தருடைய கருத்துக்குள் ஒப்பு கொடுத்திருப்பாங்க. பாருங்க, இந்த நல் மனசாட்சியின் இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்படின்னா விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்றால் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாகிய
நிலையான ஒப்பந்தத்துக்குள் காணப்படக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் எதன் மீது காணப்படுகிறதாக வசனம் சொல்லுது? கப்பல் மீது. கப்பல் எதை குறிக்குது? நம்முடைய இந்த சமுத்திரம் போன்ற இந்த உலகத்தினுடைய துன்மார்க்கமான உலகத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு தூக்கி உயர்த்தப்பட்டு தேவன் நம்மளை ஆசீர்வாதமாக வைத்திருக்கக்கூடிய ஏற்பாடு விசேஷித்த விசுவாசம். விசேஷித்த விசுவாசத்துல தேவன் வச்சிருக்கிறார். அதனாலதான் விசுவாசமாகிய கப்பல்னு சொல்றார். ஆனா அது எங்க தான் இருக்குது? இந்த சமுத்திரத்துல தான் இருக்குது, இந்த உலகத்துல தான் இருக்குது. சமுத்திரம் அநேக வகைகள்ல கொந்தளித்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அதனுடைய மாபெரும் சீற்றத்தின் வல்லமைகள்ல அது இந்த உலகம் இன்னைக்கு உழன்று ஓடிக்கொண்டு தான் இருக்குது. அதற்கு மத்தியில அநேக பாதிப்புகள், கஷ்டங்கள், சூழ்நிலைகள், அதனுடைய தாக்கங்கள் பரிசுத்தவான்களுக்கு வந்தாலும் அந்த விசுவாசத்தின் கப்பலுக்கு என்ன வராது அப்படின்னா, சேதம் வராதபடி நிலைத்தன்மையில அந்த விசுவாசத்திலே நிற்பாங்க. அந்த விசுவாசத்திலே நிற்பாங்க. அவர்கள் அடைய வேண்டிய துறைமுகத்தை ஏற்ற சமயத்தில் அவர்கள் அடைவாங்க. ஆனா எப்போ இது நடக்கும் என்றால், அந்த நிலையான ஒப்பந்தத்தை அவர்கள் பின்பற்றும் போது, அதற்குள் நிலை நிற்கும் போது மட்டும்தான் இது சாத்தியம். எப்போ ஒருவர் தன்னுடைய நல்மனசாட்சியின் உடன்படிக்கையை தள்ளுறாரோ, தள்ளுறதுன்னா எதை குறிக்கும்? எப்போ ஒருத்தர் மறக்கிறாரோ, எப்போ கர்த்தருடைய சீசர்களுக்கு உண்டான அந்த ஒப்பந்தத்திற்கான உபதேசங்கள், போதனைகள், சத்தியங்கள் கொடுக்கப்படுதோ அவைகளை நாம வெறுமனே கேட்டு சிறு பகுதி மட்டும் அவைகளை கை கொள்ளக்கூடியவர்களாக, அது கொஞ்சம் கீழ்ப்படியக்கூடியவர்களாக மட்டும் இருக்கும்போது இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு நம்முடைய வாழ்க்கையிலனா, அந்த கப்பல் மூழ்கக்கூடிய அபாயம். எங்க மூழ்கும்? சமுத்திரத்துல கப்பல் மூழ்குச்சுன்னா அந்த கப்பலை தூக்கி எடுத்து அதை ஒரு இடத்துல நிப்பாட்டுவதற்கான ஏற்பாடுகள் சமுத்திரத்துல இருக்குதா? இல்ல. அவ்வளவுதான். ஒரு முறை கப்பல் மூழ்கிடுச்சுன்னா அதனுடைய விளைவு அழிவு தான். புரியுதுங்களா? அப்ப நம்முடைய ஜீவியம் ரொம்ப அழகா இந்த வசன பகுதியில் காண்பிக்கப்படுது. நம்முடைய உடன்படிக்கை என்பது இந்த சமுத்திரத்தில் இல்ல, சமுத்திரத்தின் மேல் நம்மளை தேவன் உயர்த்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு விசுவாசத்தின் ஏற்பாட்டுல தேவன் வச்சிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை ஜீவியம் என்பது சமுத்திரத்துக்கு உள்ள இல்ல, அதற்கு மேல கப்பல்ல இருக்குது. அது உடன்படிக்கையின் வாழ்க்கையில இருக்குது. சரிங்களா? நிறைய பேர் கப்பலை சுத்தி தண்ணிக்குள்ள இருப்பாங்க. அதனால பிரயோஜனம் இருக்குதா? பிரயோஜனம் இருக்குதா? இல்ல. ஒரு பிரயோஜனமே இல்லை. ஆகவே நம்முடைய ஜீவியமானது அந்த உடன்படிக்கையினுடைய மேலான அந்த ஆசீர்வாதத்தின் அந்த ஒப்பந்தத்துக்குள்ள காணப்படணும். அதுதான் கர்த்தருடைய கரத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு விசேஷித்த ஏற்பாடாக அருமையானவர்களே நம்ம கவனிக்கிறோம். ஆகவே ரொம்ப அருமையாக அங்க சகோதரர் சொல்றாரு, இப்படியாக ஒரு நிலைத்தன்மையோடு காணப்படாத, கர்த்தருடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்காத அப்படியானவர்களுடைய கப்பல் கவிழும் அபாயத்தில் இருக்குது. ஆபத்து. இதெல்லாம் யார்தான் சிந்திச்சுக்கணும்? யார்தான் கவனம் கொடுத்து யோசித்து ஒரு உத்தம நிதானிப்புல நம்மளை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய ஏற்பாட்டில் யார்தான் வந்துக்கணும்? அவர்கள் தான். யாரெல்லாம் அந்த ஒப்பந்தத்துக்குள் காணப்படுகிறோம் என்று நம்புறோமோ, யாரெல்லாம் அந்த நிலையான ஒப்பந்தத்தில் நம்மளை வைத்திருக்கிறோம் என்று நீங்க விசேஷமாக ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கிறீங்களோ, அதை என்ன பண்ணிக்கலாம்? நாமத்தான் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக அருமையானவர்களே அங்க நாம் இருக்கக்கூடியவர்களாக அங்க இருக்கணும். அது மட்டும் கிடையாது, ரொம்ப அருமையான ஒரு வகையில சகோதரர் சொல்றாரு, இன்றைய நாட்கள்ல ஒரு நிலையான ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் தான் அறிஞ்சு வச்சிருக்கிறோம். நிலையான ஆசீர்வாதம்னா என்ன? சபைக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய, கொடுக்க போகிற, சித்தம் கொண்டிருக்கக்கூடிய ஆசீர்வாதமானது அது எத்தன்மையுடையது, அது எப்படிப்பட்டது, அது எந்தெந்த காலங்களுக்குரியது என்றால், அது எப்போதும் ஒரு நிலைத்தன்மையுடைய தேவன் எப்படி இருக்கிறாரோ அதற்கு ஒப்பான, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான, அவருடைய சரீரத்தின் அங்கங்களாக என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். இதைதான் சபைக்கு வச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட பரத்துக்குரிய, மகிமைக்குரிய ஆசீர்வாதத்தை முற்றிலுமா எனக்கு யார் அறிந்து வைத்திருக்கிறார்? இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது என்று சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் தெரியும். தெரியும் இல்லைங்களா? நம்மளை தேவன் அழைத்திருக்கக்கூடிய அழைப்பின் ஆசீர்வாதம் நமக்கு தெரியுமா தெரியாதா? அந்த ஆசீர்வாதம் நிலையான ஆசீர்வாதமா இல்லையா?
அப்போ திருச்சபையாராகிய நாம் கர்த்தர் நமக்கு காமிச்சிருக்கக்கூடிய நிலையான ஆசீர்வாதத்தை என்ன பண்ணியிருக்கிறோம்? நாம் எல்லாருமே நம்ம அறிந்து வைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் நாம். ஆனா அறிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும் என்பதை இன்னும் சகோதரர் வீரியத்தோடு சொல்லும்போது, கர்த்தருடனான உறவில் நாம் ஒரு ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம் அப்படின்றார். அப்ப யாரெல்லாம் ஒரு நிலையான ஆசீர்வாதத்தை அறிஞ்சு வச்சிருக்கிறோமோ, அறிந்து வைத்திருக்கக்கூடிய கர்த்தருடைய சீசர்கள் கர்த்தருடனான ஒரு அருமையான உறவில் காணப்படுகிறார்கள். இந்த உறவு என்பது கூட சும்மா கிடைச்சிடார். கர்த்தருடைய உறவு என்பது, இந்த ஐக்கியம் என்பது, அப்ப கர்த்தருடனான இந்த உறவு இது கூட ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. அப்ப அந்த உறவில் நாம் நம்முடைய ஒப்பந்தத்தை என்ன பண்ணியே ஆகணும், முடிச்சே ஆகணும், நிறைவேற்றியே ஆகணும். அப்படின்னா பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை நாம் என்ன பண்ணியே ஆகணும், நிறைவேற்றியே ஆகணும். பலியின் உடன்படிக்கை, அந்த பலியின் உடன்படிக்கையை பற்றி, அந்த ஒப்பந்தத்தை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்காக தான் நாம் யாருக்கு கீழே இருக்கிறோம்? கர்த்தருடைய சீசர்களாக அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிறோம். அப்ப அந்த நிலையான ஒப்பந்தம், அதனுடைய தன்மை, அதனுடைய வாழ்க்கை, அதனுடைய வழிகள் எப்படிப்பட்டது என்பதை கர்த்தர் என்ன பண்றார்? அவருடைய உபதேசங்கள், போதனைகள், கற்பனைகளின் வழியாக அவர் கொடுத்து கொண்டே வரும்போது நாம் என்ன பண்ணணும்? ஒரு சீசர்களாக அந்த நிலையான ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக என்ன பண்ணணும்? அப்படியே நாம் அவைகளை கீழ்ப்படியக்கூடியவர்களாக, ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கணும். அதன் வழியாகவே நாம் ஒப்பந்தத்தை என்ன பண்ண முடியும்? நிறைவேற்ற முடியும், நாம் முடிக்க முடியும். பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை நாம நிறைவேற்றி முடிக்க முடியும். ஆகவே அருமையானவர்களே, பண்ணிக்கொண்ட உடன்படிக்கை என்பது ஏதோ ஒரு சமயத்துல நம்ம பண்ணிக்கொண்ட ஒரு அடையாளத்துக்கான ஒரு ஏற்பாடாக மட்டும் இருக்குன்னு நீங்க நினைச்சிடவே கூடாது. ஒப்பந்தம் எதற்காக பண்ணியிருக்கிறோம்? தேவனே, இனி என் சித்தம் அல்ல உங்கள் சித்தம். பலியின் ஜீவியத்திற்கான அர்ப்பணிப்பு, கர்த்தருடைய சீசர்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை நெறிமுறைகள்ல அவரை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு, இதுதான் அந்த ஒப்பந்தம். அப்ப அந்த ஒப்பந்தம் என்பது நம்முடைய மரணப்பரியந்தம் அனுதினமும் என்ன பண்ண வேண்டியவங்களாக இருக்கிறோம்? நாம் அதை நிறைவேற்றி கொண்டே வளர்ந்து போக வேண்டியவங்களாக இருக்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, இதனுடைய அவசியத்தை நாம் உணர்ந்தவர்களாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எத்தனை பேர் நம்மில் உணர்ந்திருக்கிறோம் என்பது அவர்களுடைய சிந்தனைக்கு, அவங்களுடைய நிதானிப்புக்கு அவைகளை நம்ம விட்டுறலாம். ஆனா நம்ம மத்தியில சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தத்துக்கு முரணாக நான் எதையுமே செய்வதற்கு முயற்சிக்கவே மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. சொல்றதுன்னா எங்க? இங்க இருந்து வரும். நம் சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில, மற்றவர்களுக்கு மத்தியில என்ன சொல்லுவோம்? தேவ சித்தத்துக்கு எதிராக நான் என்ன பண்ண மாட்டேன், நான் செய்ய மாட்டேங்க, நான் வாழ மாட்டேங்க, நீங்களும் செய்யாதீங்க அப்படின்னு என்ன பண்ணுவோம்? ரொம்ப அருமையா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு வைராக்கியத்துல, ஒரு வாஞ்சையில என்ன பண்ணுவோம்? எல்லாம் பேசுவோம், வார்த்தையின் அடிப்படையில். இன்னும் சில பேர் பார்க்கும்போது இன்னும் ஆழமா பேசுவாங்க. கர்த்தர் என்னை எதை செய்யும்படி வலியுறுத்துகிறாரோ அதை மட்டும்தாங்க நான் செய்வேன். எப்படி இருக்கு கேட்க? இன்னும் அருமையா இருக்கு இல்லைங்களா? அவர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்வேன். ஆனா இது எல்லாமே சொல்லுவதற்கு நல்லா இருக்கும், வெறுமனே. பொதுவாக நம்ம அப்படிதான் பேசுவோம். கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, பிரதர் தேவனுக்கு சித்தமானால் அப்படின்னு நம்ம பேசுவோம், அவருக்கு விருப்பம்னா அப்படின்னு பேசுவோம், அதைத்தான் நான் செய்வேன் என்று நம்ம பேசுவோம். ஆனா வார்த்தையின் அடிப்படையில் இருக்கும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில என்ன, இது இருக்கவே இருக்காது. நல்லா சிந்திச்சு பாருங்க, நல்லா சிந்திங்க. ஆனா சீசர்களின் வாழ்க்கையில அதை நீங்க பார்க்கவே முடியாது. கர்த்தருடைய சீசர்களின் வாழ்க்கையில இந்த நிலைப்பாடு அது உறுதியா இருக்கும். எப்படி இருக்கும்? கர்த்தருடைய சித்தத்துக்கு முரணாக அவர்கள் எதையும் செய்ய முயற்சிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய சிந்தை என்ன இருக்கும்? முற்றிலுமாக
அது மரித்த நிலைமையில வச்சிருவாங்க. தேவனுடைய சித்தத்திற்கான சிந்தையை மட்டும் அவர்கள் பெற்றிருப்பாங்க. புரியுதுங்களா? தங்களுடைய மாம்சத்தின் சகல வகையான காரியங்களை அவர்கள் மறிக்க செய்திருப்பாங்க. இந்த சரீரம் வெறுமனே புது சிருஷ்டி அதனுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு உயிருள்ள பொருளாக மட்டுமே, புது சிருஷ்டியின் கீழாக மட்டுமே அது காணப்படும். புது சிருஷ்டி வளரணும், அதற்கு என்ன தேவை? ஒரு சரீரம் தேவை. உயிருள்ள ஒரு சடலம் மட்டுமே இது காணப்படும். அது சொந்த சித்தமும் சிந்தையும் விருப்பமும் நோக்கங்களும் உடைய ஒரு சரீரமாக அதை ஒரு சீசர் வைத்துக் கொள்ள மாட்டார். அதை முடிந்த அளவுக்கு என்ன பண்ணிடுவார்னா, சிந்தையின் அடிப்படையிலையும் செயல்பாடுகளின் அடிப்படையிலையும் அதை மறிக்க செய்தவராக இந்த சரீரத்தை வெறுமனே ஒரு உயிருள்ள சரீரமாக வைத்துக்கொண்டு ஒரு புது சிருஷ்டியினுடைய கட்டுப்பாட்டின் கீழாக அதை ஒப்பு கொடுத்துருவார். இது ரொம்ப விசேஷமான ஒரு வாழ்க்கை. ஆகவே ஒரு சீசர் வகுப்பார் அவர்கள் வெறுமனே சொல்லக்கூடியவர்களாக பேசக்கூடியவர்களாக இந்த வகுப்பார் இருக்க மாட்டாங்க. அதனாலதான் சொல்றாரு, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு என்று சொல்றார் அவர். யாருக்கு? சீசர் வகுப்பாருக்கு அங்க சொல்றார் அவர். அப்ப இதுல என்ன ஆழமான காரியங்களை நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னா, இங்க எல்லாம் இங்க கூடி வந்திருக்கிறோம். பொதுவா உலகத்திலிருந்து ஒரு பார்க்கும்போது எல்லாம் ஒன்று கூடி தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு கூடுகை, ஒரு கூட்டம், ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு என்று சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனா இதனுடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னா, நாம் அனைவருமே கர்த்தருடைய பள்ளியில் அவருடைய மாணவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நீங்களும் நாம் யாரு? கிறிஸ்துவின் பள்ளியில் நீங்களும் நானும் ஒரு மாணவர்களாக அருமையானவர்களே நாம் இருக்கிறோம். அப்ப கர்த்தருடைய பள்ளியில் நீங்களும் நானும் ஒரு மாணவர்களாக இருக்கும்போது நாம் வெறுமனே வாயின் வார்த்தைகளில் மட்டும் பேசக்கூடியவர்களாக நாம் காணப்பட்டோம் என்றால் சரியான மனப்பான்மையில் நாமோ இல்லை என்றது அதனுடைய அர்த்தம். பேச்சு நல்லா இருக்கும் பயங்கரமா, ஆனா வாழ்க்கையில எந்த பக்கத்திலையுமே அது இல்லை என்று சொல்லும்போது அது என்னவாக இருக்கும்? நல்ல மனப்பான்மையில் கர்த்தருடைய பள்ளியில் காணப்படாதவர்களாக அவர்கள் கர்த்தரால் அறியப்படுவாங்க. இதுல விசேஷமா பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய சீசர்களாக ஆகணும்னா அவர்களுக்கு ஒரு நிலையான படிநிலைகள் இருக்குது. என்ன இருக்குது? நிலையான படிநிலைகள் இருக்குது. நிலையான படிநிலைகள்னா என்ன? படிநிலை என்பது முன்னேறி செல்லக்கூடிய ஏற்பாடுகள். படிநிலைகளின் இரக்கத்தை பத்தி பேசல, உயர்ந்து போகக்கூடிய ஒப்பற்ற தரநிலைகள் நிறைந்த படிநிலைகளை பத்தி எங்க சகோதரர் ரசல் அவர்கள், நம்முடைய மூத்த சகோதரர், அவர் பேசுறார். அப்ப கர்த்தருடைய சீசர்கள்னா அவங்களுக்கு என்ன இருக்குது? நிலையான படிநிலைகள் இருக்குது. அந்த நிலையான படிநிலைகளில் நாம் என்ன ஆகணும்? நாளுக்கு நாள் வளர்ந்து முன்னேறி செல்லக்கூடியவர்களாக நாம் காணப்படணும். அந்த நிலையான படிநிலைகளில் காணப்படாதவர்களும் யார் அல்ல? கர்த்தருடைய சீசர் வகுப்பாராக அங்க கர்த்தரால் காணப்படுவது இல்லை, கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. இப்ப கிறிஸ்துவினுடைய பள்ளியில நாம இருக்கிறோம் என்று சொல்லும்போது, இப்ப கர்த்தருடைய பள்ளியில நிறைய பேர் என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, கர்த்தருடைய பள்ளியில் நீங்கள் நானும் என்னவாக இருக்கணும்? ஒருவேளை கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க? மாணவர்களா? மாணவர்கள் என்பது எதை அடையாளப்படுத்தும்னா, அந்த பள்ளியில நான் ஒரு உறுப்பினர். கரெக்டா? ஒரு உறுப்பினர். ஆனா பள்ளியின் பார்வையாளர்களாக வந்துட்டு போனா அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அப்ப கர்த்தருடைய பள்ளியில் நீங்களும் நானும் என்னவா இருக்கணும்? கர்த்தருடைய பள்ளியில் நீங்களும் நானும் உறுப்பினராக இருக்கணும். மாறாக பார்வையாளர்களாக இருப்பதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இதையும் அங்க சகோதரர் சொல்றார். அநேகர் கர்த்தருடைய பள்ளியில் எப்படி வந்துட்டு போவாங்கன்னா பார்வையாளர்களாக வந்துட்டு போவாங்க. அப்போ பார்வையாளர்களுக்கு என்ன கிடையாது தெரியுங்களா? ஒரு பள்ளிக்கூடம் என்றால் அது ஒரு சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டது, அது ஒழுங்குகளுக்கு உட்பட்டது, அது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. சரிங்களா? அப்ப அந்த சட்டங்கள், கட்டளைகள், நிபந்தனைகள், ஒழுங்குகள் இவைகளுக்கு உட்பட்டவங்க, அவைகளை ஏற்றுக்கொண்டவங்க தான் அதனுடைய உறுப்பினராக இருக்க முடியும். பார்வையாளர்களுக்கு என்ன கிடையாது? சட்டம் கிடையாது, ஒழுங்கு கிடையாது, நிபந்தனை கிடையாது. சரிங்களா?
ஆனா பார்வையாளர்களும் எங்க வருவாங்க, எங்க வரலாம். புரியுதுங்களா? அப்போ நாமோ கர்த்தருடைய பள்ளியில் உறுப்பினர்களாக இருக்கிறோம் என்றால் நம்ம நியாயமா எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? உறுப்பினர்களா இருக்கணும்னா நம்ம எதுல காணப்படணும்? கற்பனைகள், கட்டளைகள், அந்த பள்ளியின் சட்டங்களுக்கு என்ன ஆகணும்? அதுக்கு உட்பட்டவங்களா, அதை ஏற்றுக்கொண்டவங்களாக இருக்கணும். கர்த்தருடைய பள்ளிக்குன்னு என்ன இருக்கு? ஒழுங்கு இருக்கு. ஒழுங்கு இருக்கா இல்லையா? ஆனா இங்கெல்லாம் நம்ம ஒழுங்காத்தான் இருக்கிறோமா? ஒழுங்காத்தான் நடக்கிறோமா? புரியுதுங்களா? கர்த்தருடைய பள்ளிக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு. அப்படின்னா அந்த மாணவனுக்கு என்ன இருக்கு? சட்டம் இருக்கு, ஒழுங்கு இருக்கு. அப்புறம் நிபந்தனை. கண்டமேனிக்கெல்லாம் இருக்க முடியாது. ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டவராகத்தான் இருக்கணும். அது அந்த பள்ளி முழுவதும் அந்த பள்ளிக்கு உட்பட்ட, கர்த்தருடைய கிறிஸ்துவின் பள்ளிக்கு உட்பட்ட நிலைமையில தான் அவர் இருக்கணும். சரியா? அவர் தான் உறுப்பினர், மற்றவங்கெல்லாம் பார்வையாளர். ஆனா அநேக கர்த்தருடைய பள்ளியில் பார்வையாளர்களாக என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? வந்து போவாங்க. அவங்களுக்கு சட்டம் இருக்காது, அவங்க எந்த நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்க மாட்டாங்க, அவங்க எந்த ஒழுங்குக்கு என்ன பண்ண மாட்டாங்க. அவங்க கிட்ட ஒரு ஒழுங்கு எடுத்து வச்சா அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? அவங்களுடைய ஒழுங்கை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம கர்த்தருடைய அருமையான கற்பனைகளை எடுத்து வச்சோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? அவங்களுடைய கட்டளைகளை எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். மனுஷனுடைய மாம்சீக காரியத்தின் நிலைப்பாடுகளை என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? எடுத்து வைத்து கர்த்தருடைய காரியங்கள்ல அவர்கள் போராடி கொண்டு இருப்பாங்க. அவைகளை மேற்கொண்டு போவதற்கான முயற்சிகள்ல காணப்படுவாங்க சில பேர். கர்த்தருடைய சீஷர்கள் பாருங்க, யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரியான ஒரு காரியங்கள்ல அவங்க காணப்படுவாங்க. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் கர்த்தருடைய சட்டங்களுக்கும், அதாவது அந்த பள்ளியின் சட்டங்களுக்கும் ஒழுங்குகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டவங்களாக இருந்தால் நாம தான் யார்? அந்த பள்ளியின் உறுப்பினர்கள், சீசர்கள், கர்த்தருடைய பள்ளியின் சீசர்கள். அவங்களுக்கு தான் கர்த்தர் யாராக இருப்பார்? குருவாக, ஆண்டவராக, போதகராக, அவர்களை வழிநடத்தக்கூடியவராக அங்க காணப்படுவார் என்கின்ற காரியத்தையும் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நாம் கவனித்து நாம் சிந்திக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அருமையான சகோதர சகோதரிகளே அங்க இருக்குது. இப்ப அடுத்து நாம் கவனிக்கும் போது பாருங்க, கர்த்தர் இயேசு அவர் கொடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான வார்த்தைகளை கவனிக்கும் போது, கற்பனைகள், என் கற்பனைகள். அப்ப கற்பனை என்று சொல்லும் போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூட மலையில என்ன கொடுக்கப்பட்டுச்சு? மோசையினால் 10 கற்பனைகள் சொல்றோம் இல்லைங்களா? கற்பனைனா என்ன? அவங்களுக்கு கொடுத்துட்டு கட்டளைகள், சில சட்ட திட்டங்கள் என்று நம்ம கவனிக்கிறோம். அது யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு சட்டமும் கட்டளைகளும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரா? கர்த்தர் நமக்கு கொடுத்துட்ட எல்லா பிரமாணமும், எல்லா கற்பனைகளும் அது எப்படி இருக்கு தெரியுங்களா? அது அன்பின் பிரமாணத்துக்கு உட்பட்டவைகளாக இருக்குது. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது ரோமர் 6ஆம் அதிகாரம் 14-15 நீங்க வாசிங்க அப்படின்னா பாருங்க, நீங்க ரோமர் 6ஆம் அதிகாரம் 14-17. மரணத்துக்கு ஏதுவான நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாருங்க, இதனால் என்ன? போதும். என்ன சொல்றாரு இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன சொல்றார்? நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிராமல் நீங்கள் கிருபைக்கு என்ன இருக்கிறீங்க? உட்பட்டு இருக்கிறீங்க. அப்படின்னா சபையாருக்கு, சீசர் வகுப்பாருக்கு என்ன இல்லை? சட்டங்கள், கட்டளைகள் இல்லை அப்படின்னு சொல்ல வர்றார். அப்ப நியாயப்பிரமாணம் என்பது என்ன? இஸ்ரேல் ஜனங்களுக்கான, யூதர்களுக்கான கற்பனைகளும் சட்டங்களும் நிறைந்தவைகள். அவைகளை தேவன் யாரை கொண்டு கொடுத்தார்? மோசையை கொண்டு கொடுத்தார். சரியா? ஆனா இங்க பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீங்க நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு உட்பட்டவங்க இல்ல, நீங்க கிருபைக்கு உட்பட்டவங்க. அப்ப கிருபையில என்ன கிடையாது? சட்டதிட்டங்கள், கட்டளைகள் இல்ல அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்ல மாட்டார் தெரியுங்களா? என் கற்பனைகள்னு சொல்ல மாட்டார்.
அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு. அப்படின்னா கற்பனைனா என்ன? நமக்கான சட்டங்கள், கட்டளைகள். புரியுதுங்களா? அப்ப இந்த ரெண்டு பகுதியும், ரெண்டு வசனத்தையும் நம்ம எப்படி புரிந்து கொள்வது? பவுல் சொல்லும் போது நமக்கு என்ன இல்ல? கட்டளைகள், சட்டத்திட்டங்கள் இல்லைன்னு சொல்றாரு. கர்த்தர் சொல்லும் போது என்னுடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணணும்? பாத்தீங்களா? இப்படி சொல்லும்போது இதை நம்ம எப்படி நம்ம ஒத்திசைத்து நம்ம பார்ப்பது, எப்படி நம்ம புரிந்து கொள்வது? அப்படின்னா அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளுவதை குறித்து அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார்னா, அவர் பேசுகிறார். என்ன பண்றாரு? கர்த்தர் தன்னுடைய கட்டளைகளை, கற்பனைகளை நாம் கை கொள்ளுவதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார்னா, அதே நம்ம கை கொண்டு நாம நடக்க வேண்டிய அந்த கிருபைக்கு உண்டான கற்பனைகளை என்ன பண்றாரு? அது கிருபை என்று அவர் சொல்றாரு. ஆனா நியாயப்பிரமாணத்துல என்ன இல்லை? கிருபை இல்லை. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்டவைகள் கர்த்தரால் சட்டங்களாக, கட்டளைகளாக, கற்பனைகளை போன்று இருந்துட்டாலும் அதுல என்ன இருக்குது? அவைகள்ல கிருபை அங்க இருக்குது என்பதை நம்ம பார்க்கிறோம். சரி, இன்னும் நம்ம இதை எப்படி நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாருங்க, கர்த்தர் இயேசு கொடுத்துட்ட கட்டளைகளாகிய பிரமாணங்களுக்கும் பவுல் குறிப்பிடக்கூடிய இந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன ஆயிரும்? ஒரு சிறிய, ஒரு அருமையான ஒரு புரிதலுக்குள்ள நம்ம அங்க வந்துட முடியும். பாருங்க, நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு கீழ்ப்பட்டவங்க யார் அப்படின்னா, ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்கள், யூதர்கள் எல்லாரையுமே நம்ம சொல்லலாம். அப்ப அந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கையில என்ன இருந்துச்சுன்னா, முழுவதுமான ஜீவனுக்கான ஆசீர்வாதங்கள் இருந்துச்சு. ஒருவர் ஜீவனை வாங்கிக்கணும் அப்படின்னா அந்த நியாயப்பிரமாணம் எதையெல்லாம் எதிர்பார்க்குதோ, நியாயப்பிரமாணத்தின் வழியாக ஒருத்தர் ஆசீர்வாதத்தை வாங்கணும் அப்படின்னா அந்த நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கக்கூடிய, அந்த வார்த்தைகள் எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொரு எதிர்பார்ப்பையும் ஒருவர் பூரணமா கடைபிடிக்கணும். எப்படி கடைபிடிக்கணும்? பூரணமா கடைபிடிக்கணும். அரை குறை நிறையோடலாம் கிடையாது. நியாயப்பிரமாணத்தினால் ஜீவன் வேணுமா? நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கக்கூடிய சகலத்தையும் பூரணமா கடைபிடிக்கணும். கடைபிடித்தால் அதன் வழியாக அவருக்கு ஜீவன். கடைபிடிக்கலாட்டினா மீண்டும் மரண சாபத்தால் அவர்கள் துன்புறுவார்கள். மீண்டும் அந்த மரண சாபத்துக்குள்ளேயே அவர்கள் போவார்கள். அதனுடைய அனுபவங்களுக்குள்ளேயே அவர்கள் போவாங்க. இப்படித்தான் யார் போனா? ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்கள் போனாங்க. ஏன்னா நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கிற அளவுக்கு அவங்களால என்ன பண்ண முடியல? பூரணமா அவைகளை யார் ஒருவராலும் நிறைவேற்ற முடியல. சரிங்களா? இதுதான் நியாயப்பிரமாணம். ஆனா அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் இந்த நியாயப்பிரமாணத்தின் கீழாக வரல. மாறாக எதன் கீழாக வந்திருக்கிறோம் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஏற்பாட்டின் கீழாக வந்திருக்கிறோம். அவருடைய ஏற்பாட்டின் கீழ் நம்ம வந்திருக்கிறோம். யாருடைய ஏற்பாடு? கிறிஸ்து இயேசுவினுடைய ஏற்பாடு. என்ன ஏற்பாடு? நீதியின் வஸ்திரம். கர்த்தர் இயேசுவினுடைய நீதியின் வஸ்திரத்தின் கீழாக, ஒரு திவ்ய ஏற்பாட்டின் கீழாக நாம் அவருடைய சீசர்களாக வந்திருக்கிறோம். யாருடைய சீசர்களாக? நியாயப்பிரமாணத்துக்கு கீழே சீசர்கள் என்ற ஏற்பாடு இருக்குதா? இல்ல. ஆனா கிறிஸ்து இயேசுவுக்கு கீழாக வந்திருக்கக்கூடிய அனைவரும் சீசர்கள் என்கின்ற ஏற்பாட்டின் கீழாக வந்திருக்கிறாங்க. அது குறிக்குது அவர்கள் நீதியின் ஆடையின் கீழ் வந்திருக்கிறாங்க. நீதியின் ஆடை யாரால் கொடுக்கப்பட்டது? கர்த்தர் இயேசுவால் கொடுக்கப்பட்டது. அவருடைய விலையேற பெற்ற புண்ணியத்தினால் கொடுக்கப்பட்டது. யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? யாருக்கு? ஆமா, சுவிசேஷகத்தினுடைய சபை. இந்த ஆடையை எப்படி நம்ம பெற்றுக்கொண்டோம்? எப்படி பெற்றுக்கொண்டோம்? கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனாலையும், அவரே நம்முடைய பாவத்துக்கான பரிகாரி என்று நம்ம அறிந்து நம்மை பாவி என்று ஒப்புக்கொண்டதுனாலையும், அது மட்டும் கிடையாது,
இப்படியானவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்வதற்கான விருப்பத்தை நாமோ வெளிப்படுத்தினதுனாலையும் அவருடைய பலியின் புண்ணியத்தின் மாபெரும் ஆசீர்வாதத்தினால அவருக்கு என்ன கொடுக்கப்படுது? நீதியின் வஸ்திரம் கொடுக்கப்படுது. சரிங்களா? அப்ப நீதியின் வஸ்திரம் உடுத்தப்படும் போது ஒருவருடைய நிலை என்னவாக மாறுது? ஒருத்தருடைய நிலை என்னவாக மாறுது? ஆமா, அது நீதியின் நிலை, ஜீவ நிலை. ஒரு உயர்வான தேவனோடு உறவு கொள்ளக்கூடிய, கர்த்தரோடு உறவு கொள்ளக்கூடிய, அவரோடு ஐக்கியப்படக்கூடிய, அவர்களோடு மட்டும் காணப்படக்கூடிய ஒரு நிலையைத்தான் அது காண்பிக்குது, நீதியின் நிலை. அப்ப இந்த நீதியின் வஸ்திரத்தின் கீழாக ஒருவர் என்ன ஆகிறார்? வர்றார். அதுதான் ஆண்டவர் கீழாக வருதல். கர்த்தர் இயேசுவுக்கு கீழாக, அவருடைய பலியின் புண்ணியத்தின் ஆடையின் கீழாக காணப்படக்கூடிய வகுப்பார். அது சும்மா வர்றதில்ல, நிலையான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் என்ன ஆகுறாங்க? இந்த வஸ்திரத்தை அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? ஆமா, அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒரு நிலையான ஒப்பந்தம். இப்படியாக கர்த்தருடைய நீதியின் வஸ்திரத்தின் கீழாக காணப்படக்கூடிய ஒவ்வொருவரும் இப்ப அவங்க எப்படி காணப்படுறாங்க தெரியுங்களா? அவங்க இந்த வஸ்திரத்துக்கு சொந்தக்காரராகிய, இந்த வஸ்திரத்தை கொடுத்தவருடைய கட்டளைகளை இனிமே செய்யணும்னு தேட ஆரம்பிப்பாங்க. ஏன்? வஸ்திரம் போட்டாச்சு. வஸ்திரம் எதுக்கு போட்டிருக்கிறோம்? புது சிருஷ்டிக்கா இல்ல மாம்சத்துக்கா? புது சிருஷ்டிக்கா மாம்சத்துக்கா? இது ஒரு தனி டாபிக். ரசல் பதர் ரொம்ப அருமையா பேசியிருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வகையில சகோதரர் பேசியிருக்கிறார். நம்ம தனியா கவனிக்கலாம். அப்போ நாம ஒரு நீதியின் வஸ்திரத்துக்கு கீழாக வந்திருக்கும் போது அதுவே அடையாளப்படுத்துது நாம் அந்த நீதிக்கு சொந்தக்காரராகிய அவருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் வார்த்தைகளையும் கை கொண்டு நடப்பதை மட்டும்தான் அந்த அனுமதி நம்முடைய வாழ்க்கையில இருக்கு என்பதற்கான அடையாளம் தான் என்ன? அந்த நீதியின் வஸ்திரம். அந்த நீதியின் வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு நாமோ நம்மளுடைய சொந்த ஜீவியம் ஜீவிப்பதற்கு இந்த வஸ்திரம் கொடுக்கப்படுதா? நம்மளுடைய மாம்சத்தினுடைய இச்சைகளை நிறைவேற்றி கொண்டு எப்போதும் போல வாழக்கூடிய வாழ்க்கைக்காக இந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கா? புரியுதுங்களா? அப்போ ஒருத்தருடைய நிலை என்னவாக மாறுது? கர்த்தருக்கு கீழாக வருதல் என்பது, அவருடைய நீதியின் ஆடைக்கு கீழாக வருதல் என்பது முற்றிலுமாக அவருடைய எண்ணங்கள், சிந்தைகள், சித்தங்கள் மட்டும் இல்ல, அவங்களுடைய பூமிக்குரிய வாழ்க்கையினுடைய நிலைகள் கூட என்ன ஆகுது? நிலைகள் கூட முற்றிலுமா மாறுது. எப்ப அவர் அந்த ஆடையை உடுத்த பெறுகிறாரோ அப்போ இருந்த அவருடைய எண்ணங்கள், சிந்தைகள், தேடல்கள் என்னவாக ஆயணும் அப்படின்னா, பழையவைகளை அல்ல, இந்த நீதியின் வஸ்திரத்திற்கு சொந்தக்காரராகிய அவருடைய பிரமாணங்கள், அவருடைய கட்டளைகள், அவருடைய உபதேசங்கள், இதன் வழியாக பண்ணிக்கொண்ட நிலையான ஒப்பந்தத்துல ஏதோ என் சித்தம் இல்ல உங்கள் சித்தம் செய்கிறேன்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த சித்தத்தை அவர்கள் தேட ஆரம்பிப்பாங்க. என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க? தேட ஆரம்பிப்பாங்க. நம்மளாம் தேடுறோமா? தேடுறோமா? தேடிக்கிட்டே இருக்கிறோங்க. எத்தனை வருஷமா? 10-15 வருஷமா, 20 வருஷமா, 25 வருஷமா நாங்க தேடிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி இல்லை. தேடுதல் குறிக்குது என்ன தெரியுங்களா? அறிந்து கொள்ளுவது. அனுதினமும் கர்த்தருடைய சித்தத்தை. இன்னைக்கு மன்னா என்ன மன்னா கவனிச்சிங்களா? இன்னைக்கு இன்றைய நாளுக்கு உண்டான மன்னா என்ன மன்னா? புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் நம் சித்தம் அல்ல, நாம் தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு அதை நாட தேட ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அதை தங்களுடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை செய்யறதுல அவங்க எப்படி செய்வாங்கன்னா, அரை குறை மனதோடு இல்லை, அல்லது முன்னமே பார்த்த பிரகாரம் பகுதி அளவு இல்லை, அல்லது கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு அப்படிலாம் இல்லை. தேடி 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 முழு இருதயத்தோடு என்ன பண்ணுவாங்கன்னா, அதை செய்வதற்காக தங்களுடைய வாழ்க்கையில போராடுவாங்க. என்ன பண்ணுவாங்க?
ஏன்னா தேவ சித்தத்தை செய்யணும்னா அதற்கும் ஒரு போராட்டம் இருக்கு. ஏன்? மாம்சத்தோடு போராடணும், மாம்சத்தின் செயல்களோடு போராடணும், மாம்சத்துக்கு உண்டானவங்களோடு போராடணும், குடும்பத்தோடு போராடணும், எத்தனை போராட்டங்கள் இருக்கு. ஆனா இந்த போராட்டத்துக்கு தான் இன்னைக்கு யாருமே விரும்புறது இல்லை. இந்த மாம்சத்தின் சித்தத்தை அழிக்கக்கூடிய ஏற்பாட்டுல இன்னைக்கு நம்ம தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த விஷயத்துல நாம போராடக்கூடியவர்களாகவே இல்லை. அதனாலதான் சுயசித்தம் எதுல இருக்குது? எல்லாத்துலயுமே. நாம தேவ சித்தத்தை தேடக்கூடிய ஏற்பாட்டில் நம்மில் யார் ஒருவரும் காணப்படுறது இல்லை என்பதை நம்ம என்ன பண்ணிக்கணும்? நியாயமா நம்ம தேவன்கிட்ட ஒத்துக்கணும். நாம் அந்த நீதியின் வஸ்திரத்துக்கு கீழாக வந்துட்டு நம்ம அனுதினமும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன முடிவுகள் எடுக்கிறோம். ஆனா அதுலலாம் நம்ம ஆசீர்வாதமா வாங்குறோம். கண்ணுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் போல தெரியும், ஆனா அதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை. அதெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்ட நம்ம உடுத்திருக்கக்கூடிய வஸ்திரத்தினுடைய செயல்பாடுகள் அல்ல. அப்போ வஸ்திரத்துக்கு உண்டானவருடைய வாழ்க்கை அதுதான். அந்த வஸ்திரத்தை உடுத்தின உடனே நாமளும் என்ன பண்ணணும்? நாமும் வாழக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் அவருடைய கீழ் வந்திருக்கிறது, அவருடைய ஏற்பாட்டின் கீழ், அந்த வஸ்திரத்தின் கீழ் என்று நம்ம கவனிக்கணும். அதுக்கு கீழே வந்துட்டு நம்ம தாறுமாறான எண்ணங்கள், வாழ்க்கைகள், செயல்பாடுகள் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அது நம்ம என்னவென்று நம்ம சொல்ல முடியும் அவைகளை? ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, அப்ப கர்த்தருடைய சீசர் வகுப்பார் கர்த்தருக்கு கீழாக வருவது நிமித்தமாக அவர்கள் அவருடைய கற்பனைகளை செய்யும்படி அதை தேடி அவர் சித்தத்தை தங்களுடைய முழு இருதயத்தில் செய்வதையே தங்களுடைய வாழ்க்கையின் முழு இருதயத்தின் விருப்பத்துக்குரிய போராட்டமாக வைத்துக் கொள்ளுவாங்க. இதன் மூலமாக அவர்கள் கர்த்தரால் கொடுக்கப்படக்கூடிய மாபெரும் ஆசீர்வாதத்தின் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வாங்க. நியாயப்பிரமாணத்துல ஒருவர் ஜீவனை வாங்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த வார்த்தை என்னெல்லாம் எதிர்பார்க்குதோ பூரணமா செய்யணும். ஆனா இங்க அப்படி இல்லை. அந்த வஸ்திரம் உடுத்தப்பட்ட உடனேயே அவருடைய கற்பனைகள், கட்டளைகள், அவர் சித்தம் என்ன என்று தேடி தேடி என்ன பண்ணணும்? முழு விருப்பத்தோடு. அங்க கட்டாயம், ஆனா இங்க முழு விருப்பம். இந்த முழு விருப்பத்தோடு என்ன பண்ணுவாங்க? அதை தங்களுடைய வாழ்க்கையில செய்வதன் விளைவாக கர்த்தரால் அருளப்படக்கூடிய கனம், மகிமை, அழியாமையோடு கூடிய நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுவாங்க. யார்? கிருபைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய சீசர்களுக்கு. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த காரியங்களையும் ரொம்ப அழகான ஒரு வகையில சொல்றார். ஏன்னா நியாயப்பிரமாணத்தினுடைய உடன்படிக்கையை யூதர்களுக்கு பெற்றுக் கொடுத்த மத்தியஸ்தர் யார்? மோசே. அந்த மோசே அபூர்ணர்களாக இருந்துட்ட யூதர்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு எந்த சலுகையும் அவர் கொடுப்பதற்கு மோசையே எப்படி இல்லை, அவரே தகுதி பெற்றிருக்கல. புரியுதுங்களா? அவர் மத்தியஸ்தராக இருந்துட்டாலும் கூட இந்த நியாய பிரமாணத்தை பெற்றுக் கொடுத்து அதனால் ஒரு ஆசீர்வாதத்தை அந்த ஜனங்கள் வாங்கும்படியாக அந்த அபரிபூர்ணமான ஜனங்களுக்கு சலுகை கொடுப்பதற்கு யாருக்கே ஒரு விசேஷித்த நிலை இல்லை, மோசேக்கே இல்லை. அவரே அந்த தகுதியை பெற்றிருக்கல. புரியுதுங்களா? ஆனா கர்த்தர் இயேசு அப்படி இல்லை. அவர் கீழ் வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நம்மளுடைய அபரிபூர்ணத்திலையும் பூரணம் அடைவதற்கு ஏதுவான வாய்ப்புகளை, கிருபைகளை, வழிநடத்துதல்களை தந்து நம்முடைய பலவீனங்களுக்கு தகுந்தாற் போல நம்மளுக்கு உதவி செய்யவும், நம்மளை வழிநடத்தவும், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவதற்கு ஏற்ற யாராக இருக்கிறார்? அவர் யாராக இருக்கிறார்? கர்த்தர் இயேசு நமக்கு மத்தியஸ்தர்லாம் இல்லை, மாறாக என்னவாக இருக்கிறார்? பரிந்து பேசக்கூடியவராக அவர் இருக்கிறார். பரிந்து பேச்சாளராக, ஆண்டவராக, குருவாக, போதகராக, நமக்கு எல்லாவுமாக அங்க இருக்கிறார். எல்லாவுமாக. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, அருமையானவர்களே, நம்மளுடைய பலியெல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு ஒன்றுமே இல்லாதது, அதெல்லாம் செல்லவே செல்லாது. ஆனா அட்டோன்மெண்ட் டேல நம்ம எப்படி படிக்கிறோம்? பாவ நிவாரண பலிகள் எப்படி படிக்கிறோம்? ஆட்டினுடைய பலி, அது சபையினுடைய பலி. அந்த பலியை கூட யார் தான் எடுத்துட்டு போறா?
ஆசாரியன் தான் எடுத்துட்டு போறார், பிரதான ஆசாரியன் கர்த்தர் இயேசு. அப்படின்னா அதை எடுத்து கொண்டு போய் யாருடைய பலியாக காமிக்கிறாரு? நம்ம பலினா என்ன சொல்றது, அது நம்ம பாஷையில சொன்னோம்னா வேற மாதிரி ஆயிரும், வேணாம். அது நமக்கே கொஞ்சம் வெக்கமா மாறிடும், செல்லாது. அப்போ நம்ம பலியை கூட கர்த்தர் இயேசு தன்னுடைய பலியா காமிக்கிறார். என்னவா? என் பலின்னு காமிக்கிறார் தேவன்ட்ட. என்னுடைய பலிப்பா அப்படின்னு நம்மளுடைய பலிகளை கர்த்தர் இயேசு தேவன்கிட்ட அப்பா ஏன் பலிப்பான்னு காமிக்கிறாராம். அதனால தான் அங்கீகாரம். அப்ப நாம எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரின் கீழாக வந்திருக்கிறோம், நம்ம எப்படிப்பட்ட ஒரு பலியை நாம அவருடைய பலியாக காமிக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கணும், அவருடைய கட்டளைகளை அவருடைய கற்பனைகளை நம்ம எவ்வளவு நாம சித்தமாக செய்வதற்கு தேடணும். நாம அதை நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு நம்முடைய வாழ்க்கையில முழு இருதயத்தோடு, முழு இருதயம் எதை குறிக்குது? விருப்பம். விருப்பத்தோடு நம்ம போராடணும். நிறைய சமயங்கள்ல விருப்பம் இல்லாமல் தான் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். சபை கூடுகை விருப்பம் இல்லை, அப்புறம் தேவ சித்தம் விருப்பம் இல்லை. அதை தேடணும்னா அதையே நான் தேடணும். இப்படி எண்ணற்ற தெய்வீக காரியத்தில் விருப்பமற்று இருக்கிறோம். காலம் அப்படிப்பட்ட காலம், வஞ்சனையான காலம். இந்த வஞ்சனையான காலங்கள்ல அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு சீசர்களின் வாழ்க்கை என்பது இப்படி இல்லை, இது மாதிரி இல்லை என்பதை நாம் கவனிப்பது ரொம்ப முக்கியம். அப்போ பாருங்க, நம்முடைய கர்த்தர் இங்கு சபைக்கு எதையுமே கட்டளைகளாக அவர் என்ன பண்ணல, நிர்பந்தித்து அவர் கொடுக்கவே இல்லை. ஆனா அவர் என்ன பண்ணியிருக்கிறார், நாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்காக இவைகளை கொடுத்திருக்கிறார். அதுவும் பாருங்க, இங்க கட்டளைகள் கற்பனைகள் என்பது பன்மேல வருது. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டவன் என்று சொல்லும் போது கற்பனைகள் பன்மேல அங்க கர்த்தர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்போ கர்த்தர் சபைக்கு என்னெல்லாம் அவர் அவருடைய போதனைகளாக உபதேசங்களாக சத்தியமாக கொடுத்திருக்கிறாரோ அதையெல்லாம் ஒருவர் கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொள்ளும் போது, அதை தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி வெளிப்படுத்தும் போது அவர்கள் கர்த்தர் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பை அவங்க வெளிப்படுத்துவாங்க. அப்ப சீசர் வகுப்பார் கர்த்தர் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பை எப்படி வெளிப்படுத்துவாங்க? நான் கர்த்தர் மீது அன்பா இருக்கிறேன் என்பதை எப்படி வெளிப்படுத்துவாங்க? ஆமா, கர்த்தருடைய கட்டளைகளாகிய பிரமாணங்களை அவர்கள் என்ன பண்ணுவாங்க? பெற்றுக்கொண்டு கடைபிடித்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயத்துல தான் கர்த்தர் மீது அவங்க அன்பா இருக்கிறாங்க என்பதை வெளிப்படுத்துவாங்க. நம்மளை கேட்டா என்ன சொல்லுவோம்? பிரதர், உங்களுக்கு அம்மா முக்கியமா தேவன் முக்கியமானா தேவன் தான் சொல்லுவோம். அது வார்த்தை, கரெக்டா இல்லைங்களா? பிரதர், உங்களுக்கு மனைவி முக்கியமா அல்லது கர்த்தர் முக்கியமான என்ன பண்ணுவோம்? மனைவியை பக்கத்துல வச்சுக்கிட்டே சொல்லுவோம் எனக்கு கர்த்தர் தாங்கன்னு. அதுல மனைவி கூட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மனைவியை கேட்டா என்ன பண்ணுவாங்க? எனக்கு அவரு தாங்க எல்லாமே, எனக்கு இவர்லாம் ரெண்டாவதாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடைமுறையில இருக்கிற விஷயம்தான், இது இல்லாமல்லாம் கிடையாது. பிள்ளைகளுக்காக தான் வாழ்ந்துகிட்டே இருப்போம், ஆனா நான் தேவனுக்காக தான் வாழ்றேன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சொல்லுவோம். நாம இதெல்லாம் எப்படி இருக்கும்? எதுல இருக்கும்? வார்த்தையின் அடிப்படையில மட்டுமே அருமையான சகோதர சகோதரிகளே அங்க இருக்கக்கூடியதாக அங்க இருக்கும். ஆனா இது வாயில அன்பு கூறுறது, வாயில அன்பு கூறுறோம் தேவனை. ஆனா உண்மையிலேயே கர்த்தரை அன்பு கூறக்கூடிய சீசர் வகுப்பார் அவங்க எப்படி அன்பு கூறுவாங்க, அவங்க எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா, அழகா சகோதரர் சொல்றாரு, அவரது போதனைகளை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுவதன் மூலியமாக அவர் மீது அன்பாக இருப்பதை வெளிப்படுத்துவார்கள். என்னவா? ஏற்றுக்கொள்ளணும் அவருடைய போதனைகளை, அப்புறம் அவரை பின்பற்றணும். இதன் மூலியமாக தான் கர்த்தர் மீது அன்பாக இருக்கிறாங்க என்பதை வெளிப்படுத்துவாங்க. அப்ப நீங்களும் நானும் வாயில கர்த்தரை அன்பு கூறுகிறோமா, அல்லது அவருடைய போதனைகள் கற்பனைகள் ஆகிய சட்டங்களை அவருடைய வார்த்தைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுவதன் மூலியமாக நாம அவரை அன்பு கூறுகிறோம்? இது கவனிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
இன்னொன்னு அடுத்து சொல்றாரு, அதே வசன பகுதியில் 14ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்றாருன்னா, இவங்களைத்தான் நான் நேசிக்கிறேன்றார். யாரை? கர்த்தர் யாரை நேசிக்கிறாரா? என் வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அவைகளின்படி நடக்கக்கூடிய ஒருவன் என்னில் அன்பாயிருக்கிறான், என் பிதாவுக்கும் அன்பாயிருப்பான், நான் அவனை நேசிப்பேன். அப்போ கர்த்தர் யாரை நேசிக்கிறாரு? அப்ப எது முக்கியம்? அப்ப சீசர்கள் கர்த்தரை அன்பு கூறுவதும், சீசர்களை கர்த்தர் அன்பு கூறுவதும் எவ்வளவு முக்கியம்? எவ்வளவு முக்கியம்? நாம வாயில அன்பு கூர்ந்துகிட்டு இருந்தா அவர் நானும் வாயில அன்பு கூறுறேன்னு சொல்லலாம் மாட்டார். கர்த்தர் என்ன பண்றது இல்ல, தன்னுடைய சீசர்களை பக்கம் அவர் பார்த்து அவர்கள் மீது அன்பு கூர்ந்து அவர்களை எப்படி நடத்தணுமோ அந்த வேலைகளை அவர் செய்து கொண்டு போய்கிட்டே இருப்பார். ஆகவே அருமையானவர்களே, இது நாம் சிந்திக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப கர்த்தருடைய கற்பனைகள், கட்டளைகள் வாழ்க்கையில, ஒரு சீசருடைய வாழ்க்கையில எல்லா நடவடிக்கைகளிலும், அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நடவடிக்கைகளிலும் அவங்களை தாங்கி பிடிச்சிருக்கும். சீசர் வகுப்பார்னா, சீசர்கள் அப்படின்னா சும்மா இல்ல, அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நடவடிக்கைனா என்ன? ஒரு நாள் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறோம், என்னென்ன முடிவுகள் எடுக்கிறோம், அந்த முடிவுகள்லாம் எப்படி எடுக்கணும்? அதுதான் எனக்கு நாளினுடைய மன்னாவலை பார்த்தோம். என்னைக்காவது நாம எந்த செயல்களையாவது தேவனே உங்கள் சித்தமா என்று நம்ம யோசிச்சிருப்போமா? அப்ப இது உங்க சித்தமா, உங்கள் விருப்பமா என்று நம்ம என்னைக்காவது நம்ம தேடி இருப்போமா? அதை அறிந்து கொள்வதற்கு நம்ம காத்திருப்போமா? என்ன பதில் கொடுக்க முடியும்? இது போல நம்முடைய வாழ்க்கையில எண்ணற்ற முடிவுகள், எண்ணற்ற காரியங்கள், எண்ணற்ற செயல்பாடுகள் அனைத்தையும் நம்ம பின்னோக்கி பார்த்தோம் என்றால் குற்றப்படுத்துவதற்காக எல்லாம் இல்லைங்க, மனம் வருந்துவதற்காக இல்லை, நாம் நேர்ந்து கொண்ட ஒப்பந்தத்தை நாமோ சிந்தித்து பார்ப்பதற்காகத்தான் இந்த வார்த்தைகள். நம்ம பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையின் விஷயத்தில் அருமையானவர்களே, ரசல் அவர்களுடைய வீரியமான வார்த்தை, இந்த மாம்சம் ஒரு புது சிருஷ்டி தங்கி இருக்கக்கூடிய வெறுமனே கூடாரம், இவ்வளவுதான் முடிக்கிறார். கூடாரம். இந்த கூடாரத்துக்கு எதற்கு மாட மாளிகை? இந்த கூடாரத்துக்கு எதுக்கு பூமியில சொத்து பொத்துக்கள்? இந்த அழிஞ்சு போகிற பலியாக நம்ம சாம்பலாக்கக்கூடிய இந்த மாம்சத்துக்கு எதுக்கு சொகுசான நிலைகள், காரியங்கள், தேவைகள், ஏற்பாடுகள்? பலியினாலான உடன்படிக்கை சங்கீதம் 50:5 இந்த ஏற்பாடுகள்லாம் எங்க வருது? புரியுதுங்களா? அப்ப நீதியின் வஸ்திரத்துக்கு கீழாக காணப்பட்டு கர்த்தருடைய கட்டளைகளை தேடி வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய நியமங்கள் என்பது வேற. அப்ப இந்த காரியங்களை நம்ம என்ன பண்றது இல்ல, அநேக சமயங்கள்ல யாரும் ஒருவரும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, சிந்திக்கிறது கூட இல்ல. இது வருத்தம் கொடுக்கலாம் நிறைய பேருக்கு. ஆனாலும் சங்கீதம் 50:5 அந்த ஒப்பந்தம், நிலையான ஒப்பந்தத்துக்குள்ள இந்த ஏற்பாடுகள் எதுவுமே இல்லை. நேற்றைய நாள் கூட ஒரு சகோதரர் பேசும்போது ரசல் பிரதர் சில விஷயங்கள் பேசியிருக்கிறார், நம்முடைய கடமைகள் சார்ந்த விஷயத்துல காமிச்சார். ஆமா, கரெக்ட். உபத்திரவ காலத்துல நாமோ நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஏற்பாடை அவர் பேசியிருக்கிறாரு. சரிங்களா? அப்புறம் தேவையான காரியங்களை சேர்த்து வைக்க பேசியிருக்கிறார். மாறாக எங்கேயுமே அவர் என்ன பண்ணலன்னா பூமிக்குரிய நிலையான காரியங்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஏற்பாட்டில் அவர் பேசல. அப்போ நம்முடைய வாழ்க்கைய நம்ம என்ன செய்யணும், ஏது செய்யணும், எது தேவனுடைய சித்தம், அப்பா இது உங்களுடைய சித்தமா என்று அந்த சித்தம் அறிந்து செய்யக்கூடியவங்க தான் யாரு? ஏன்னா கர்த்தர் அப்படித்தான் செஞ்சார். நான் என் சுயமா பேசல, நான் சுயமா வல்ல, நான் சுயமா நடக்கல அப்படின்னு கர்த்தர் ஒவ்வொரு முறையும் ஏன் பேசினாரு? அப்ப அவருடைய சீசர்கள் அவங்களுடைய வாழ்க்கை பூமியில எப்படி இருக்கும்னா இப்படியே தான் இருக்கும். ஆண்டவரை பின்பற்றக்கூடிய வாழ்க்கையே தான் அப்படியே இருக்கும். என் சித்தம் இல்லை, அவருடைய சித்தம். அப்ப வாழ்க்கையின் எல்லா நடவடிக்கைகளிலும் ஒரு சீசருடைய வாழ்க்கையில எது காணப்படும்? எது காணப்படும்? எது அவங்களை தாங்கி பிடிச்சிருக்கும்னா கர்த்தருடைய கற்பனைகள், கர்த்தருடைய வார்த்தைகள், உபதேசங்கள் அவர்களை தாங்கி பிடிச்சிருக்கும். எந்த செயல்பாடு எடுத்துக்கங்க, அதுல என்ன இருக்கும்? கர்த்தருடைய காரியங்கள் இருக்கும், கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறை இருக்குன்னா அங்க விளங்கும் கர்த்தருடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்கு. அவர் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய சித்தத்தை அவர் செய்து கொண்டு இருக்கிறார் என்று அதனுடைய அர்த்தம் அது. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே,
இவைகளை கவனிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நம்மளை கர்த்தருடைய போதனைகள் தாங்கி பிடிச்சிருக்கா, நம்முடைய எல்லா நடவடிக்கைகளும் கர்த்தருடைய உபதேசங்களுக்கு கீழாக இருக்கா என்பதை நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் பாருங்க, நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கர்த்தர் நிறைய விஷயங்களை அவர் பேசிட்டு வருவார். நிறைய காரியங்கள். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல கர்த்தர் பேசக்கூடியது சபையார் கொண்டிருக்கக்கூடிய பண்புகள்ல ஒரு தொகுப்பு. இது மட்டும் கிடையாது. கர்த்தர் இயேசு மூலியமாக சபைக்கு எண்ணற்ற காரியங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, பண்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் அடைய வேண்டிய நிறைய பண்புகள் இருக்கு. என்ன சொல்லணும் அப்படின்னா, கொரிந்தியர்ல பார்க்கிறோம் இல்லைங்களா, அன்பை பத்தி பார்க்கிறோம் இல்லைங்களா, கொரிந்தியர்ல மட்டும்தான் அன்பை பத்தி மட்டும்தான் இருக்கா? அதை தாண்டி நீதியின் கொள்கைகள் இருக்கு, எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு, நம்ம அடைய வேண்டிய பண்புகள். அப்ப அந்த பண்பின் விஷயத்துல அருமையானவர்களே, நாம் கவனிக்கும் போது இது எல்லாமே என்னவா, சபையார் கொண்டிருக்க வேண்டிய பண்புகள். இது மட்டும் இல்ல, இது மட்டும் இல்ல. ஆவியில் எளிமை, சாந்த குணம், நீதி, இரக்கம், இருதயத்தில் சுத்தம், சமாதானம் பண்ணுதல். இது ரொம்ப பெருசா பார்த்து இது மட்டும்தான் நினைச்சிடக்கூடாது. இது ஒரு சிறிய தொகுப்பு. அப்ப கர்த்தருடைய கற்பனைகள் எண்ணற்ற வகையில சபைக்கு இருக்குது. அப்ப அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில என்னவாக வாங்கணும், பண்புகளாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொண்டு வரக்கூடியவர்களாக அங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இது போல வேதத்துல நிறைய நம்ம அடைய வேண்டிய நிறைய பண்புகள் இருக்குது. இவைகள் எல்லாமே கர்த்தர் வகையறுத்திருக்கிறார். ஆனா இது எதையுமே கர்த்தர் கட்டளையாக என்ன பண்ணல, எதையுமே கட்டளையா வற்புறுத்தி என்ன பண்ணல, எதையுமே வற்புறுத்தி. அதனாலதான் நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபைக்குமான வித்தியாசம் என்னன்னா, நியாயப்பிரமாணம் என்ன பண்ணும், செஞ்சே ஆகணும். ஆனா இங்க கர்த்தருடைய கற்பனைகள் என்பது, கட்டளைகள் என்பது, அப்படி உபதேசங்கள் என்பது எப்படி இருக்கு, நிர்பந்தித்து செய்யணும் என்கின்ற அடிப்படையில் அவைகள் கொடுக்கப்படவே இல்லை. சகோதரர் சொல்றாரு பாருங்க, நம் கர்த்தரின் கட்டளைகள் வற்புறுத்தப்படும் விதத்தில் கொடுக்கப்படவில்லை. மாறாக அவரை யார் நேசிக்கின்றார்களோ அவர்கள் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். என்னவா என்னவா, அவரை யார் நேசிக்கிறாங்களோ, கர்த்தரை யார் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க. இதை எப்படி சொல்லலாம், குடும்பத்தை நேசிக்கிறதுனால தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், குடும்பத்துக்கு ஊழியம் பண்றோம் இல்லைங்களா. அந்த ஊழியம் எப்படி இருக்கு, அதுல தான் வாழ்க்கையவே போட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுல ஒரு சின்ன ஒரு கஷ்டம், அதுல ஒரு சின்ன ஒரு காரியம் வந்துட்டு என்ன ஆயிடுறோம், என்னமோ வானம் பூமி எல்லாம் இடிஞ்சு விழுந்த மாதிரி என்ன ஆயிடுறோம், எல்லாம் போச்சுன்ற மாதிரி புலம்புறோம் இல்லைங்களா. ஆக்சுவலி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா அருமையானவர்களே, இங்க பாருங்க, நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்வது என்பது அப்படின்னா என்ன அர்த்தம், கர்த்தருடைய சித்தம் செய்வது, கர்த்தருடைய சித்தம் செய்வது, அவருடைய ஏற்பாட்டின் கீழ் வாழ்வது, அவருடைய கரத்துக்குள் அடங்கி இருப்பது, இவ்வளவுதான் விஷயம். அப்ப யார் அவரை நேசிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவர்கள் இவ்வண்ணமாக காணப்படுவாங்க. இப்ப இந்த பகுதிகள் நான் வாசிச்சு உங்களுக்கு சொல்றேன். நான் பாருங்க, அப்போஸ்தலருடைய நிருபங்கள் மூலமாக பேசுகையிலும் வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகத்திலும் எது நீதி என்றும் எது அன்பு என்றும் இயேசு நமக்கு பல்வேறு வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். என்னவா, அப்ப நிருபங்களாக இருக்கட்டும், வேதாகமத்தின் இறுதி புத்தகமாக வெளிப்படுத்தலாக இருக்கட்டும், எல்லாத்திலையுமே அன்பு, நீதி என்று பல்வேறு பண்புகள் நிறைந்த காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்னா யாருக்கு கொடுத்திருக்கிறார், இயேசு சபைக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஆகவே யாரெல்லாம் அவரோடு கூட இருக்கவும் ஆளுகை செய்யவும் விரும்புகிறார்களோ அவர்கள் அவரிடம் இருந்து வருகிற ஒவ்வொரு சைகைக்கும் கீழ்ப்படிய மனதாய் இருப்பார்கள். என்னவா, போதனை, உபதேசம், கற்பனை வாய் வழியா வர்றது மட்டும் இல்ல, அவருடைய செய்கைக்கு கூட கீழ்ப்படியணும்னு யார் மனசா இருப்பாங்களா? புரியுதுங்களா? இதெல்லாம் நமக்கு புரியாத விஷயங்கள் இல்லை. வீட்டில் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவோம், சைட் லாங்குவேஜ் சொல்லி கொடுப்போம் தெரியுங்களா. கண்ணில் பார்த்தா அமைதியா போயிடணும்னு அர்த்தம். யாராவது வீட்டுக்கு வர்றாங்கன்னா என்ன பண்ணிடணும், கண்ணில் பார்த்தவொடனே
அவங்கள வாங்கன்னு கூப்பிடணும் அப்படின்னு நாமளே என்ன பண்ணியிருப்போம். செய்கையின் மூலியமாக சில விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இல்லைங்களா பிள்ளைகளுக்கு. முறைச்சோன்னா என்ன ஆயிடுவாங்க பிள்ளைங்க, அமைதியாயிருவாங்க. எப்படி இதெல்லாம்? நம்மெல்லாம் இப்படித்தான், நம்மளுடைய செய்கையெல்லாம் இப்படித்தான் இருக்கும். நான் கர்த்தருடைய செய்கை அப்படி இல்லை. கர்த்தருடைய செய்கை சீசர்களுக்கு எப்படி இருக்கும்? அவர்கள் செய்யக்கூடிய விஷயத்துல, அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில, அவர்கள் கடைபிடித்து ஓட வேண்டிய ஓட்டத்துல கர்த்தர் ஒரு செய்கை காமிச்சா கூட அதற்கு கூட கீழ்ப்படியணுன்ற ஒரு நிலையில யார் இருப்பா அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இப்ப அவர் வாய் திறந்து சொன்னா, இப்ப கர்த்தர் வாய் திறந்து சொன்னா, அப்போ இந்த சீசர் வகுப்பார் என்ன மாதிரி அவர்கள் இன்னும் அதிகமா மனதோடு அவர்கள் அதற்கு கீழ்ப்படிவாங்க. இதெல்லாம் அருமையானவர்களே சிந்திக்கக்கூடிய விஷயம். பாருங்க, ஒரு தன்னிச்சையான கட்டளையின் தன்மையில் எதுவும் இல்லை அப்படின்னா, கர்த்தர் இயேசு எந்த கட்டளைகளையும் தன்னிச்சையா என்ன பண்ணல, அவர் தன்னிச்சையான வகையில் அவர் கொடுக்கல. வெறும் கொள்கையின் நிலைப்பாடு மட்டுமே அவைகளில் உள்ளது. என்னவா? எல்லா பண்புகளிலும் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார்? கொள்கையின் நிலைப்பாடுகள் வச்சிருக்கிறார். கொள்கைனா என்ன? இங்கிலீஷ்ல பிரின்சிபிள், பிரின்சிபல் கிடையாது, பிரின்சிபிள். கொள்கை, கொள்கை கோட்பாடு சொல்லுவோம் இல்லைங்களா? அது என்ன? கொள்கை கோட்பாடுனா என்ன சொல்ல முடியுமா? பொது விதி என்று அர்த்தம். என்னது? பொது விதி. பொது விதி என்று நம்ம சொல்லலாம், அல்லது செயல்முறை கொள்கை என்று நம்ம சொல்லலாம், அல்லது அடிப்படை பண்புகளுக்கான கூறு என்று நம்ம சொல்லலாம். என்னவா? அடிப்படை பண்புகளுக்கான கூறு. கூறுனா என்ன? அறிவு, துவக்கம் என்று பல்வேறு வகைகள் நம்ம என்ன பண்ணலாம், நாமோ அதற்கு நம்ம சொல்லலாம். நாம் இன்னும் அதற்கு விளக்கம் பார்க்கும்போது தார்மீக விதி அல்லது நடத்தையின் தரநிலை. என்னது? கொள்கை என்பதற்கான விளக்கம் மட்டும் பார்க்கிறோம். தார்மீக விதி, நடத்தையின் தர நிலை. அந்த நடத்தையின் தரநிலையை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பாருங்க, இப்ப தேவன் எப்படி இருக்கிறாரு? உண்மை உள்ளவர் என்று வேதம் சொல்லுது இல்லைங்களா? அப்ப தேவன் உண்மை உள்ளவர் என்றால் தேவனால என்ன பண்ண முடியாதுன்னா, உண்மைக்கு புறம்பான பொய்யை அவர் என்ன பண்ண முடியாது, சிந்திக்க கூட முடியாது. அவர் சிந்திக்க கூட மாட்டார். ஏன்னா அவருடைய உண்மையின் தரநிலை, அந்த கொள்கை அவருக்குள்ள அப்படி இருக்குது. அப்ப தேவன் அதனாலதான் பொய்யுரையாத தேவன், அவர் உண்மையுள்ளவர் என்று ஏன் வேதம் சொல்லுது? அப்ப தேவன் கிட்ட என்ன இல்லை? இப்போ இதே கொள்கையின் நிலைப்பாடு அவருடைய சபையாருக்கு கொடுக்கப்படும் போது, சீசர் வகுப்பாருக்கு கொடுக்கும்போது, இப்ப அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? அவங்களும் உண்மையா இருப்பாங்க. வாழ்க்கையில, உடன்படிக்கையில, பேச்சுல, எல்லாத்துலயும் உண்மையா இருப்பாங்க. ஒரு சிறிய உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னா, ரொம்ப அருமையா சொல்லணும்னா, ஒருவேளை உண்மைக்கு முரணா ஒருத்தருக்கு எதிரா ஒரு பொய் என்று வரும்போது கூட, இப்ப அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையின் கொள்கை அவங்களை என்ன பண்ணாது, அந்த பொய்க்கு அவங்களை வழிநடத்தாது. முடியாதுங்க, ஏன்னா எனக்குள்ள ஒரு உண்மையின் கொள்கை இருக்கு அப்படின்ட்டு, ஒரு தரநிலை இருக்கு என்று அவங்க என்ன பண்ண மாட்டாங்க. ஆமா, இதெல்லாம் கவனிக்க கூட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒருவேளை ஒரு உண்மையான சீசர் என்ன சொல்லுவார், இந்த உண்மை என்கின்ற அந்த பண்பின் கொள்கைக்குள், அந்த தரநிலைக்குள் ஒருவர் காணப்படும் போது அதை அவர் எப்படி உள்வாங்கி இருப்பார்னா, ஒருவேளை ஒருத்தரை ஏமாத்தணுன்ற ஒரு விஷயம் வருது, அவர்னால முடியாது. ஏமாற்றுதல் என்பது என்ன? உண்மையற்ற நிலையின் காரியம். அப்ப இந்த கொள்கை உடையவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஐ கேன்ட் டிசீவ் ஹிம், ஐ கேன்ட் டிசீவ் எவ்ரி ஒன் எப்படின்ற விஷயம் சொல்லுவார். நான் யாரு ஒருவரையும் என்ன பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. ஏன் என்று பார்க்கும்போது, ஏன்னா எனக்குள் இருக்கக்கூடிய கொள்கை அப்படி அப்படின்னு என்ன பண்ணுவார், அவர் சொல்லுவார். ஒருவேளை அது நீங்களும் நானாகவும் தான் இருக்கும். இப்ப எடுத்துக்கலாம், நீதி என்பது அது வெறுமனே அது ஒரு குணம் மட்டும் இல்லை, அது கொள்கை, அது ஒரு தர நிலை உடையது. அது சரிங்களா? இன்னைக்கு நிறைய கட்சிகள் கேட்பாங்க தெரியுங்களா, இந்த கட்சியினுடைய கொள்கை என்ன, இதனுடைய அடிப்படை கோட்பாடு என்னன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ
தேவனுடைய குணங்கள் கொள்கைக்கு உட்பட்டது. அதற்கு ஒரு தரநிலை இருக்கு, அதற்கு கோட்பாடு இருக்கு. அப்ப இதையெல்லாம் நம்ம அறியாமல் என்ன பண்ண முடியாது. இதையெல்லாம் அறியாமல் நம்ம என்ன பண்ண முடியாது. உதாரணத்திற்கு நாம அன்பு அன்பு அன்புன்னு பேசுவோம். அன்புக்கு ஒரு கொள்கை இருக்கு. என்ன இருக்கு? அன்புக்கு கொள்கை இருக்கு. அந்த கொள்கை புரியாமல் நாம என்ன பண்ண முடியாது. அன்புன்னு தப்பு என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம். தப்பு பண்ணியிருப்பார் ஒருத்தர், நம்ம சகோதரன் தானே அப்படின்ட்டு அன்புன்ற பேர்ல என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம். கொள்கை புரியாமல் ஆதரிச்சுக்கிட்டு இருப்போம். சரிங்களா? மிகப்பெரிய ஒரு வேதத்துக்கு எதிரான செயல்பாடுகள் ஒருவர் செய்யும் போது நம்ம சகோதரன் தானு செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒருத்தர் கான்சிக்ரேஷனுக்கு எதிராக ஒருத்தர் ஒரு செயல்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம புதர் தானே, அன்புங்க அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்போ அன்பின் கொள்கை புரியாதவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அன்புன்ற விஷயத்துல எது காரியம் என்று தெரியாமலே அவங்க சகட்டு மேனிக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அன்பு அன்புன்ட்டே போய்கிட்டே இருப்பாங்க. இப்படியானவங்களை நீங்க எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், எல்லார் மத்தியிலையும் பார்க்கலாம், எல்லா உபதேசங்கள் பேசுறவங்களுக்கு மத்தியிலையும் பார்க்கலாம், தவறானவங்களுக்கு மத்தியிலையும் பார்க்கலாம், நமக்கு மத்தியிலையும் பார்க்கலாம், யாருக்கு மத்தியிலையும் பார்க்கலாம். ஆனா அவங்க ஒரே ஒரு விஷயம் பேசுவாங்க, அன்புங்க அப்படின்வாங்க. அன்புக்கு கொள்கை இருக்கு. அன்பினுடைய பிரின்சிபல் என்ன, அதனுடைய கோட்பாடு என்ன? அன்புக்கு முன்பதாக நீதி. ஏன்னா தேவன் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் நீதியும் நியாயமும். ஆக்சுவலி அந்த நீதி என்ன, அதுவும் ஒரு கோட்பாடு உடையது. நீதி என்பது என்ன, கோட்பாடு உடையது. அந்த நீதி எங்க இருக்கணும்? இங்க இல்ல, இங்க இங்க ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கணும். சரிங்களா? பொன்னான பிரமாணம் என்றால் என்ன? பொன்னான பிரமாணம் என்றால் என்ன அப்படின்னா, அதுதான் வசனமே சொல்லிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு கொள்கை. கொள்கைக்கு வசனம் காமிச்சிட்டார் புதர். என்னது அது? பொன்னான பிரமாணம் என்றால் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம், அன்பு அப்படின்னு நினைப்போம். அது அன்பு இல்லை, அது நீதி. பொன்னான பிரமாணம் புக் இருக்கு இல்லைங்களா, அது நீதியின் கொள்கையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. அதுதான் நீதி தான் பொன்னான பிரமாணம். சரி, அப்ப அன்பு அது ராஜரீக பிரமாணம். புரியுதுங்களா? பொன்னான பிரமாணம் என்பது நீதி, ராஜரீக பிரமாணம் என்பது அன்பு. ஆனா அந்த ராஜரீக பிரமாணத்துக்கு போகணும்னா அதற்கு முன்பதாக என்ன இருக்கணும்? பொன்னான பிரமாணத்தினுடைய கொள்கைகள் தெரியாமல். அதனாலதான் நிறைய சமயத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம், நாம தப்பு பண்ணிட்டு அதை சரி என்று பேசுவோம். ஆனா பிறருடைய தவறுகளை என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம், ரைட்டிங்ஸோட வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம், பேசிக்கிட்டு இருப்போம். புரியுதுங்களா? ரைட்டிங்ஸ் எடுத்துட்டு வந்து பேசிக்கிட்டு இருப்போம். அப்புறம் ஒருத்தருடைய செயல்பாடை எப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம், அந்த நீதியின் பண்புகள், அதனுடைய அடிப்படை கோட்பாடுகள், அதனுடைய கூறுகள் தெரியாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம், ஒருவரை பத்தி நிதானிப்பது, பேசுவது, பார்ப்பது. அப்படிங்க என்ன நடக்குதுன்னா, நான் எல்லாவற்றிலும் சரியா இருக்கிறேன்ற ஒரு பார்வையில தன்னை அறியாமல், தன்னை உணராமல், தனக்குள் பொன்னான பிரமாணமாகிய நீதியை வைக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம். புரியுதுங்களா? அப்போ அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய கற்பனைகளும் கட்டளைகளும் உபதேசங்கள் எல்லாமே கொள்கையின் அடிப்படையில மட்டுமே யாருக்கு கொடுத்துட்டார், நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அப்போ எல்லா கொள்கையின் அடிப்படையில் நம்ம என்ன ஆகணும், ஆமா, கர்த்தருடைய உபதேசங்களை நாம பெற்றிருந்து அவைகளை மனப்பூர்வமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கணுமே தவிர. அப்படின்னா அதனுடைய விஷயம் இன்னும் அழகான ஒரு வகையில சொல்லும்போது என்ன சொல்லப்படுது என்று பார்க்கும்போது, அருமையானவர்களே, கர்த்தருடைய நீதியின் கொள்கை அது நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குது, என்ன சொல்லுது, அதனுடைய காரியங்கள் என்ன, அதனுடைய தரநிலை என்ன, அது எதை எதிர்பார்க்குது என்கின்ற அறிவை நமக்குள் பெற்றுக்கொண்டு அதை நாம உணர்ந்து அதே கோட்பாடு, அதே கொள்கையை உடையவர்களாக நாம் இருப்பது தான் ரொம்ப முக்கியம். இது போல எத்தனை பண்புகளை தேவன் வைத்திருக்கிறாரோ ஒவ்வொரு பண்புகளையும் தேவன் கொள்கையின் அடிப்படையில் வச்சிருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் கொள்கை இருக்குது. அந்த கொள்கை அறிந்து புரிந்து நம்ம என்ன ஆகணும், அவைகள்ல நாம் நிலை நிற்கக்கூடியவர்களாக, அருமையானவர்களே, காணப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
அப்ப சகோதரர் ரசல் அவர்கள் இன்னும் சொல்லும்போது அவர் சொல்றார் பாருங்க, வெறும் கொள்கையின் நிலைப்பாட்டில் உள்ளது, ஆனால் இவைகள் நமக்கு கட்டளையாகின்றன. என்னவா? எப்படி கட்டளையாகுது? கட்டளையா அவர் நிர்பந்தித்து கொடுக்கல, மாறாக எப்படி கொடுத்திருக்கிறார்? கொள்கையின் அடிப்படையில் கொடுத்திருக்கிறாரு. கொள்கையின் அடிப்படையில் கொடுத்திருக்கிற இவைகளே நமக்கு என்னவாக மாறுதான்? கட்டளைகளாக மாறுது அப்படின்றாரு. பாருங்க, அவரை நேசித்து அவருக்கு ஊழியம் புரிய விரும்புவோருக்கு அவரது சித்தத்தை அறிவது ஒரு பிரமாணமாக மாறுகிறது. என்னவா? அவரை நேசித்து அவருக்கு ஊழியம் செய்ய விரும்புவோருக்கு, ஊழியம் சும்மா செஞ்சிட முடியாது. எப்படியா? அவர் சித்தத்தை அறிந்து அதை செய்யணும். அப்ப அவருடைய சித்தத்தை அறிவதே என்னவா? பிரமாணமா மாறுது. அப்ப கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து 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 அதை நாம செய்யும் போது என்னவா? அதுதான் கர்த்தருடைய சீசர்களுக்கு உண்டான வாழ்க்கை. ஆனால் அவர் சித்தத்தை அறிவதே பிரமாணமா மாறுது. அதை நடைமுறைப்படுத்தும் போது என்னவா மாறுறோம்? நம்ம அவருடைய உண்மையான சீசர்களாக நாம் மாறக்கூடியவர்களாக அங்க இருக்கிறோம். எவ்வளவு அற்புதமான வார்த்தை இந்த வார்த்தைகள் கவனிங்க நீங்க. அடுத்து பாருங்க, சொல்றாரு, செய்வாயாக செய்யாதிருப்பாயாக என்று நாம் விட்டுவிடாதபடி நம் ஆர்வத்தையும் உண்மை தன்மையையும் நிரூபிக்கும்படியாக இது இந்த யுகத்தின் தெய்வீக ஏற்பாடாக காணப்படுகிறது. என்னவா? கர்த்தருடைய உபதேசங்களும் கற்பனைகளும் போதனைகளும் என்னவா? செய்வாயாக அப்படின்லாம் இல்ல, அல்லது விற்று அப்படின்ற மாதிரிலாம் இல்லையா. மாறாக எப்படி இருக்குதான்? எப்படி இருக்குதான்? நாம் நம் ஆர்வத்தையும் உண்மைத்தன்மையையும் நிரூபிக்கும்படியாக இது இந்த யுகத்தின் ஏற்பாடாக தேவன் வச்சுட்டார். அப்ப கர்த்தருடைய சகல பிரமாணங்களையும் ஏற்றுக்கொள்வது என்பது இந்த யுகத்தின் மாபெரும் தெய்வீக ஏற்பாட்டின் விஷயமாக இருக்கு. அப்ப இந்த தெய்வீக ஏற்பாட்டை நம்ம என்ன பண்ணிக்கணும்? முழு மனசுல நம்ம ஏற்றுக்கொண்டு என்ன செய்யணும்? ஆமா, நாம் நடைமுறைப்படுத்தணும். பாருங்க, அடுத்து சொல்றாரு, அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய சித்தம் செய்வதில் களி கூறாதவர்கள், கர்த்தருடைய சித்தம் செய்வதில் களி கூறாதவர்கள் அவரிடத்தில் அர்ப்பணிக்காதிருந்தாலே சிறந்ததா இருக்கும். என்ன சொல்றாரு? என்ன சொல்ல வர்றாரு? கர்த்தருடைய சித்தம் செய்வதில் அதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சி, அதுதான் உங்களுக்கு ஆசை, விருப்பம் எல்லாம் என்ற அந்த மிகப்பெரிய ஒரு களி கூறக்கூடிய இருதயம் இருந்தா என்ன பண்ணுங்க? இந்த வாய்ப்புக்குள்ள வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும்? ஒருவேளை வந்துட்டும் கர்த்தருடைய சித்தம் செய்வதில் களி கூறக்கூடிய இருதயமே இல்லை, அந்த சிந்தையே இல்லை, அந்த பார்வையே இல்லை அப்படின்னா அவர்கிட்ட நீங்க உடன்படிக்கை பண்ணாமலே இருந்திருக்கலாமே. என்ன சொல்றாரு? என்னதான் சொல்றாரு சகோதரர் ரசல் அவர்கள்? புரியுதுங்களா? இதைத்தான் சொல்றாரு. அவரிடம் நீங்கள் அர்ப்பணிக்காது இருந்தாலே சிறந்ததா இருக்கும். அர்ப்பணிக்கிறேன்னு வந்துட்டு ஆனா நான் அர்ப்பணிக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ மாட்டேன்னா இது என்ன விஷயம்? இது அதைத்தான் கேட்கிறார். ஆகவே கர்த்தருடைய சித்தம் செய்வதில் யார் களி கூறுவாங்க? நமக்கு மத்தியிலேயே இருக்கக்கூடிய சீசர் வகுப்பார் தான் என்ன பண்ணுவாங்க? களி கூறுவாங்க. ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, தம்மை தொழுது கொள்ளுவோர் ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என்னவா? இதுதான் விஷயம். அப்ப கர்த்தரை தொழுது கொள்ளுதல் என்பது என்ன? அவருடைய சித்தம் மனமகிழ்ச்சியோடு விருப்பத்தோடு செய்யக்கூடியதே அவரை உண்மையோடு ஆவியோடு தொழுது கொள்ளக்கூடிய ஏற்பாட்டின் கீழ் வரக்கூடியதாக அங்க இருக்குது. அருமையானவர்களே, ராஜ்யத்துல தண்டனையாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அதெல்லாம் தேவன் எப்படி கொடுக்கிறார் தெரியுங்களா? ராஜ்யத்துல என்ன இருக்கு? தண்டனையும் இருக்கு, ஆசீர்வாதமும் இருக்கு. ராஜ்யத்துல தண்டனை இல்லைன்னு நினைச்சுக்க வேணாம். உலகத்தின் ஜனங்களுக்கு தண்டனையே இல்லைன்னு என்று சொல்ல முடியுமா? தண்டனை இருக்கு, அதே போல ஆசீர்வாதமும் இருக்கு, ரெண்டுமே இருக்குது. ஆனா அருமையானவர்களே, அதற்கு அவங்க என்ன பண்ணணும்? ராஜ்யத்துல ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அவங்க கீழ்ப்படியணும். அந்த கீழ்ப்படுதல் ராஜ்யத்துல அவங்களுக்கு நிர்பந்திக்கப்படும். என்ன பண்ணப்படும்? அங்க வந்துட்டு கீழ்ப்படிப்பா, விருப்பம் இருக்காப்பா, அதெல்லாம் பேச்சுக்கே இடம் இல்லை. ராஜ்யத்துல கீழ்ப்படுதல் என்பது என்ன பண்ணப்படும்? நிர்பந்திக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணி ஆகணும்?
ராஜ்யத்துல கீழ்ப்படிஞ்சே ஆகணும், அதன் வழியாக ஆசீர்வாதம், இல்லாட்டினா தண்டனை. புரியுதுங்களா? இதுதான் விஷயம். ஆனா பாருங்க, ஆனால் இதோ என் சித்தம் நீ விரும்பினாயானால் மேலோட்டமாக மட்டும் பார்க்காமல், இப்ப நமக்கு சொல்றார், மேலோட்டமாக மட்டும் நீ பார்க்காமல் அதன் வழி கூறப்படும் உண்மை உட்பொருளை கவனித்து அர்த்தம் பெறுதல் வேண்டும் என்று இப்போது அவர் கூறுகிறார். என்னவா? நமக்கு என்ன சொல்றாரா? ராஜ்யத்துல கீழ்ப்படுதல் என்பது நிர்பந்திக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஆனா நமக்கு இதோ என் சித்தம் நீ செய்ய விரும்பினால் அதை மேலோட்டமா பார்க்காத. மேலோட்டமா பார்க்கறதுனா என்ன? கர்த்தருடைய சித்தம் எதுவும் மேலோட்டமா பார்த்துட்டு மேலோட்டமா கடந்து போகக்கூடிய ஏற்பாட்டுக்கு உட்பட்டது அல்ல. அதனாலதான் சகோதரர் எழுதுறாரு, அதன் வழி கூறப்படும். அப்படின்னா கர்த்தருடைய சித்தம் என்ன சொல்லுது, என்ன வழி காண்பிக்குது, அது எப்படிப்பட்ட ஆழமுடையதா, அது எப்படிப்பட்ட விசேஷித்த தன்மையுடையதாக இருக்குது என்றது காண்பிக்குதோ பாருங்க, அதனுடைய உட்பொருளை கவனித்து அர்த்தம் பெறுதல் வேண்டும். அதுதான் இப்ப நாம என்ன பண்ணணுமா, அதைத்தான் இப்போ நாம செய்யணும். டைம் ஆயிடுச்சு இல்லைங்களா? டைம் ஆயிடுச்சுல, டயர்டா இருக்குல்ல? அவளை பாடத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கொஞ்சம் இந்த வார்த்தைகள் வாசிச்சு நான் முடிக்கிறேன். நான் அருமையான சகோதர சகோதரிகளே பாருங்க, நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு நான் உன்னை கீழாக்கவில்லை. உண்மைதான். இன்னைக்கு நம்மளெல்லாம் தேவன் என்ன பண்ணல? நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கைக்கு கீழாக்கல. ஒருவேளை ஆக்கியிருந்தாருன்னா நாமளும் இஸ்ரேல் வகுப்பார்ல ஒருவராக இருந்து என்ன ஆயிருந்திருப்போம்? சின்ன பின்னமா அலக்களிக்கப்பட்டு அடி வாங்கி சிதறி இப்படித்தான் இருந்திருப்போம். சரிங்களா? நம்மள தேவன் இந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு கீழாக்கல. மாறாக உன் முன்பாக மாபெரும் வாய்ப்பை நான் வைத்துள்ளேன். நமக்கு முன்பாக என்ன பண்ணியிருக்கிறார் தேவன்? மாபெரும் வாய்ப்பை உங்களுக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். இதெல்லாம் இந்த காலங்கள்ல மீண்டும் மீண்டும் சொல்லுவது நமக்கே கஷ்டமா தான் இருக்குது. பரலோக வாய்ப்பு, தேவ சித்தம் செய்யக்கூடிய வாய்ப்பை தேவன் நம்ம முன்னாடி வச்சிருக்கிறார். எவ்வளோ நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கணும், எவ்வளோ நம்ம பயபக்தியில நம்ம அந்த விஷயத்துக்கு நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம கீழ்ப்படியணும். என்ன மாதிரியான ஒரு உண்மையை நம்ம காமிக்கணும், அப்படியே என்ன மாதிரி ஒரு நேர்மையை நம்ம தேவன்கிட்ட காமிக்கணும். ஆனா பாருங்க, இதையெல்லாம் நம்ம மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டிய நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். அழகா அங்க சகோதரர் அங்க குறிப்பிட்டு காமிக்கிறாரு பாருங்க, தேவன் நமக்கு முன்பாக என்ன வச்சுட்டாராம்? ஒரு மாபெரும் வாய்ப்பை முன்வைத்திருக்கிறேன். நீ இந்த ஸ்லாக்கியத்தை மதித்து உணர்வாயானால் என் சீசன் ஆவாய். என்னவா? இந்த வாய்ப்பை மதித்து உணர்வாயானால் நீ என் சீசனாவாய், இல்லாட்டினா இல்ல. அப்போ சீசர்களை அங்கீகரிப்பது யாரு? கர்த்தர். அவர் அங்கீகரிக்கணும். அவருடைய அங்கீகாரத்துக்கு தகுந்த சீசர்களாக காணப்படுவதுதான் முக்கியம். இங்க நான் உங்களையோ நீங்கள் என்னையவோ அல்லது பிறர் இன்னொருத்தரையோ இன்னொருத்தர் அவரையோ அப்படிலாம் இல்ல. அது மனுஷருக்கு முன்பதாக காணப்படக்கூடிய அங்கீகாரங்கள் எதுவுமே நம்மளை என்ன பண்ணாது? கர்த்தர்கிட்ட நம்மளை நடத்தாது. கர்த்தர் நம்மளை அங்கீகரிக்கணும். ஆகவே நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பதாக நம்மளை உத்தமர்களாக எல்லா விஷயங்களிலும், விசேஷமா இந்த அர்ப்பணிப்புல நம்மளை சீசர்களாக நிறுத்தக்கூடிய விஷயத்துல எப்படி இருக்கணும்? ரொம்ப உண்மையா இருக்கணும். ரொம்ப ரொம்ப லாயல்ட்டி, ரொம்ப ரொம்ப உண்மையாக நம்ம காணப்படணும். ஆகவே நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்லாக்கியம், வார்த்தை பாருங்க எவ்வளவு அருமை. இந்த ஸ்லாக்கியத்தை நம்ம என்ன பண்ணணும்? மதித்து உணரணும். நம்ம மாம்சத்தில் பார்க்கிறவைகளையே அதையே நம்ம மதிப்பு கொடுத்து அதுக்கே ஒரு உணர்வு உடையவர்களாக நம்முடைய உணர்வுகளை கொட்டி நம்ம அதிலேயே வாழ்ந்து உழண்டு ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய வாழ்க்கை அது ஒண்ணுமே இல்லை. ஆகவே தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கக்கூடிய இந்த ஸ்லாக்கியத்தை என்ன பண்ணிடணும்? மதித்து உணரக்கூடியவர்களாக காணப்படுவது அவசியம். ஆகவே அருமையானவர்களே, கர்த்தருடைய சீசர்கள் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தலைப்புக்கு தகுந்தாற் போல கர்த்தருடைய பிரமாணங்களை, கற்பனைகளை பெற்றுக்கொண்ட உடனேயே அவங்களுடைய வாழ்க்கையில் அதை மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு உடனடியாக கீழ்ப்படிவாங்க. என்ன பண்ணுவாங்க? உடனடியா கீழ்ப்படுதல் என்பது என்ன? அவங்களுடைய வாழ்க்கையில அனுதினமும்
அவருடைய சித்தத்தை அறிந்து அதனுடைய உட்பொருளை கவனித்து அதனுடைய காரண காரியங்களை அறிந்து அதை நிறைவேற்றுவதில் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த முழு இருதயத்தை வெளிப்படுத்தி நாளுக்கு நாள் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னா அதுல அவர்கள் ஒரு மிகப்பெரிய உண்மைத்தன்மையில அவங்க உடனடியா அவர்கள் கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து நடவடிக்கைகளையும் கர்த்தருடைய போதனைகள் கற்பனைகள் அவர்களை தாங்கி வழிநடத்திக்கிட்டே இருக்கும். அவர்கள் கீழ்ப்படிஞ்சு போய்கிட்டே இருப்பாங்க. அது உடனடி கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல்ல யோசிக்க மாட்டாங்க, எப்ப செய்யலாம், செய்யணுமா, சரி சமயம் கிடைக்கும் போது அப்படின்ற விஷயம் இல்லை. சீசர் வகுப்பார் கர்த்தருடைய போதனைகள் வந்த உடனடியா அவங்க என்ன பண்ணுவாங்க, கீழ்ப்படிவாங்க. அந்த கீழ்ப்படிந்து அவர்கள் வாழணும்னா அதற்கு முன்பதாக என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் சித்தத்தை அறிந்து கொள்ளுவாங்க. எப்படி அறிந்து கொள்ளுவாங்க, அவருடைய கற்பனைகள் ஆகிய அவருடைய கட்டளைகள் ஆகிய அவருடைய வார்த்தைகள்ல என்ன பண்ணிக்குவாங்க, அவருடைய உட்பொருளை அறிந்து என்ன பண்ணிக்குவாங்க, தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நடவடிக்கைகளிலும் அவைகளை வைத்து வாழக்கூடியவர்களாக காணப்படுவாங்க. இவர்களே உண்மையான சீசர்கள். இறுதியாக நம்ம வசனம் வாசித்து நம்ம முடிக்கலாம். அதே யோவான் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். புரியுதுங்களா அந்த வசனம்? என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருப்பான். யார் அந்த அவரிடத்தில் அன்பா இருக்கிறவங்க? சீசர் வகுப்பார். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இறுதியாக கேட்கப்பட்ட வசனத்தின் அடிப்படையில் நீங்களும் நானும் உண்மையான சீசர்களாக இருப்பதற்கு தேவன் தாமே நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் அவர் மெருகூற்றி அவருடைய ஆவியை தந்து நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.